செயல்முறைப்படுத்துறதில்ல. அதுக்கு நல்ல ஒரு உயர்ந்த எண்ணங்களும், உணர்வுகளும் உள்ள ஒரு மனநிலைன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். பெரும்பாலும் எல்லாருக்குமே போன முதல் புரோகிராம்ல அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த 5 செயல்முறை என்ன அப்படின்னுட்டு. எப்பவுமே கொண்ட குறிக்கோள்ல நம்ம ஒரு குறிக்கோளை எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த குறிக்கோள்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு விஷயம் வேணும்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் வேணும். நீங்க வீட்லயே சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு இன்னைக்கு அ இட்லி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு அப்படின்றீங்க. நாளைக்கு இல்ல எனக்கு சப்பாத்தி சாப்பிடணும் போல சப்பாத்தி தான் பண்ணலாம்னு ஆசையா இருக்கு. சப்பாத்தி சாப்பிடணும் போல ஆசை. திருப்பி அடுத்த நாள் இல்ல எனக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாரி பிரிப்பரேஷன் அதுக்கு தகுந்த மாரி அவங்க எல்லாமே ரெடி பண்ணணும். சப்பாத்தி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குங்கும்போது, சப்பாத்திக்கு தேவையான மூலப்பொருள்கள கொண்டு ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது டக்குனு இல்ல எனக்கு இன்னைக்கு உப்புமா சாப்பிடணும் போல இருக்கு. அப்படின்னா உப்புமாவுக்கு தேவையான பொருள்கள ரெடி பண்ணணும். இப்ப ஒரு ஒரு சப்பாத்தியோ, ஒரு உப்புமாவோ, ஒரு இட்லியோ, இல்ல ஏதோ ஒரு பொருள் நம்ம சாப்பிடுறதுக்கு, அதுக்கு உண்டான மூலப்பொருட்கள் வித்தியாசப்படுது. அதுக்கு உண்டான செயல்முறை வித்தியாசப்படுது. அப்படி நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாம மாத்திக்கினே இருந்தோம் அப்படின்னா, அதுக்கான மூலப்பொருளும் மாறுது, அதுக்கான செயல்முறையும் மாறுது. அடுத்து என்ன சொல்றாங்க, "முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல தெளிவா சொல்லுங்க." அதுக்கப்புறம் நான் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் போயிட்டு அத ரெடி பண்றேன். இது எல்லா இடத்துலயுமே உண்டு தானே. வீட்லன்னு மட்டும் கிடையாது. நீங்க ஹோட்டல்லயே சாப்பிட போனாலும், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவ சர்வர் வெயிட்டர் கிட்ட நீங்க போய் மாத்திட்டே இருந்தீங்கன்னா, நீங்க ரெடியா என்ன வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வைங்க. நான் போய் அடுத்த 2 டேபிள பார்த்துட்டு வரேன்னுவாங்க. ஸோ நமக்கு என்ன வேணும்ன்றது தெளிவா இருக்கணும். நமக்கான என்ன இலக்குகளை அமைச்சு நமக்கு இதுதான் வேணும் அப்படின்றது. பல பேர்கிட்ட இந்த இந்த எனக்கு இதுதான் வேணும், இந்த இலக்குகள் தான் அப்படின்றதுல நெறைய குழப்பங்கள் இருக்கும். அது நார்மல். எனக்குமே அந்த மாரியான குழப்பங்கள், இது பண்ணணுமா, அது பண்ணணும், எல்லாமே பண்ணணும். இந்த மாரி ஒரு மனப்பான்மையும் இருந்தது. எல்லாமே இதையும் செய்யணும், அதையும் செய்யணும். இன்னும் சில இடத்துல ஒரு இதுவும் ஒரு பழமொழி இருக்கு. "கொழுக்கும் ஆசை மேசைக்கும் ஆசைன்னுவாங்க." அதாவது இதுவும் வேணும், அதுவும் வேணும். உப்புமா சாப்பிடும்போது சப்பாத்தி சாப்பிட முடியாது. சப்பாத்தி சாப்பிடும்போது உப்புமா சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி 2மே எது வேணுன்றதுல தெளிவு இருக்கணும். வெளி ஊர்லாம் சுத்தி பார்க்கணுன்ற ஆசை இருக்குது. வெளியூர்லாம் சுத்தி பார்க்கணுன்ற ஆசை இருக்கு. ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஐயோ! வெளியில போனா அ தனியா போறதுக்கு பயம். இல்ல வெளியில போனா பயம். யாராவது ஏதாவது ஆ தனியா போனது கிடையாது. வெளியில போனா எல்லாமே வெளியிலலாம் நெறைய ஃபுல்லாவே இந்த உலகம் ரொம்ப ரொம்ப மோசமான உலகம். அப்படின்ற மாரி ஒரு நம்பிக்கைகள் எனக்குள்ள இருந்தது அப்படின்னா, நான் வெளியிலயே போமாட்டேன். ஆனா என்னோட ஆசை என்னது? நான் வெளியில போகணும். இந்த இடத்துக்கு போகணும். ஜெய்ப்பூருக்கு போகணும். இல்ல டெல்லிக்கு போகணும். இல்ல இந்த உத்தரப்பிரதேஷ் போகணும். இந்த மாரி பல இடத்துக்கு போகணும். இந்த மாரி வெளியிலலாம் போய் பார்க்கணும். எப்படி இருக்கு? அந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துல வாழுற மக்கள ஒரு டைம் பார்க்கணும். அந்த இடத்துல போற அந்த அந்த கல்ச்சர் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்படின்ற மாரி ஒரு சில இருக்கு அப்படின்னா, நமக்கு வெளியில போறதே அ
ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு நமக்கு அந்த நம்பிக்கை வந்து நம்மள வந்து நம்பிக்கைகள் வந்து 2 விதம் தான். ஒண்ணு வந்து நம்மள வந்து எம்பவரிங் பிலீஃப் இல்லன்னா லிமிட்டிங் பிலீஃப். தமிழ்ல சொல்லணும்னா, நம்மளுக்கு வாழ்க்கைய உந்துதல் குடுக்கிற ஒரு உதவுற நம்பிக்கை. இல்லையா நம்ம வாழ்க்கைய அப்படியே மேல போறது, இல்லன்னா கீழ போறது. மேல போறதுக்கு உதவுற நம்பிக்கைகள், கீழ போறதுக்கு உதவுற நம்பிக்கைகள். இல்ல எத்தனையோ பேர் வாழ்க்கையில தனியா இருந்து போயிட்டு சாதிச்சிருக்காங்களே! என்கிட்ட வ என்கிட்ட 10,000 தான் இருக்குது. இத வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியாது. வெறும் 15,000 முதலீட்டுல வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு சிக் ஷாம்பூன்னு சொல்றது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காங்களே! கெவின் கேர் நீங்க பார்க்கக்கூடிய பெரும்பாலும் எல்லா விதமான ஷாம்பு பொருட்கள், கவின் மில்க், கவின் இதுன்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்கிறாங்களே! வெறும் 15,000 முதலீடு தான். அதுவும் லோன் வாங்கிட்டு 15,000 வச்சு ஸ்டார்ட் பண்ண பிசினஸ். ஸோ அந்த மாரி எத்தனையோ தொழில்கள் வந்து எத்தனையோ இது வந்து இது இது அதாவது அதுதான் சொல்லுவாங்க. பணம்ன்றது வந்து முதலீடுன்றது வந்து 2வதோ இல்ல 3வதோ தான் அதோட தேவை. மத்தபடி வந்து நாம பண்ணணுன்ற எண்ணமும் ஸ்ட்ராங்கான வந்து அந்த ஒரு எண்ணம் இருந்தா போதும். அதுதான் எப்பயுமே நானும் பெர்சனலாவே தனிப்பட்ட முறையில நான் வந்து ஆச்சரியப்படுவேன். பிரமிட் வேலி பெங்களூர்ல இருக்கிறது வந்து ஆரம்பிக்கும்போது வந்து எந்தவித இன்னைக்கு கிட்டத்தட்ட 250 ஏக்கர் உள்ள ஒரு ஒரு கேம்பஸ் ஒரு ஒரு இடம். பல பேருக்கு தியானங்கள் செஞ்சு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். நினைச்சு பாருங்க. எந்த ஒரு பணமும் இல்லாம, எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஆரம்பிக்கப்பட்டது பிரமிட் வேலி பெங்களூர்ன்றது. கிட்டத்தட்ட சந்திரா சார் வந்து அதை எடுத்துட்டு அதை பண்ணும்போது பத்ரிஜி கிட்ட போய் கேட்கிறாரு. இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் எடுத்து இதெல்லாம் அவர் தான் வந்து அந்த இன்சார்ஜ் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்டோட மதிப்பு 15 கோடி 1990ஸ்ல 1990ல. இப்பவும் 15 கோடின்றது பெரிய விஷயம் தான். அப்ப வந்து அதோட மதிப்பு இன்னும் அதிகமா இருக்கும். பாக்கெட்ல 10 ரூபா கிடையாது. ஸோ அப்ப வந்து 15 கோடி மாதிரி மதிப்பு போடுறோமே என்ன பண்றது? இதுக்கு வந்து பணம் இல்லையான்னு போது பத்ரிஜி சிம்பிளா சொல்லிட்டாரு. வரும் பணம் என்பது ஒரு ஆற்றல் அவ்வளவுதான் தவிர அது வரும். நம்மளோட இன்டென்ஷன் இப்ப எண்ணம் சங்கல்பம் எடுத்துக்கணும் அவ்வளவுதான். இது பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கினாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா பணம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஷியான்ஸ் தாகான்றவர் வந்தாரு. கிட்டத்தட்ட அவரோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டோரி, அவருடைய தியானம் மூலியமா அவருடைய எப்படி மார்பகம் டியூபர் கிளாசஸ், செஸ்ட்ல டியூபர் கிளாசஸ் செஸ்ட்ல அந்த டியூபர் கிளாசஸ் தமிழ்ல எனக்கு அது டியூபர் கிளாசஸ் தெரியல. ஸோ அந்த வியாதி வரும்போது எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் அதை சரி பண்ணாரு. 30ல இருந்து 45 நாள் சரி பண்ணார். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்கா அது சரியான உடனே அவரு வந்து இல்ல நானும் இந்த எடுத்து பண்ணணும் அப்படின்னும் போது இந்த பிரமிட் வேலின்றது வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னும் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நமக்கு வந்து பணம் இது இருந்தால் தான் பண்ண முடியும், அது இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் அடுத்தது. சரித்திரத்தில் எத்தனையோ பேர் வந்து சொல்லி நம்மளுக்கு உதாரணங்கள் இருக்குது. ஸோ இந்த 5 சூத்திரங்கள் அந்த 5 செயல்முறைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து நம்மளோட மனம் ஒருங்கிணைந்த மனமா இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். நம்மளோட மனம். நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, மனசு ஏதோ ஒண்ணு யோசிக்குது. இல்ல இன்னைக்கு யோசிக்கிறீங்க ஒரு நாள் இது பண்ணணும், அது பண்ணணும்னு 3 நாள் கழிச்சு அது வேற எதையோ பத்தி யோசிச்சுன்னு இருக்குது. நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அந்த மனம் வேஸ்ட் தான்.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாசிபிலிட்டிஸ். நமக்கு வந்து இந்த 3 இது நம்ம பார்த்தோம் நம்மகிட்ட. நம்ம வந்து திடமான பொருள்கள் கிடையாது. நம்ம நினைக்கிறோம், ஓ! நம்ம வந்து 90 கிலோ, 100 கிலோ, 1 கிலோ அதாவது இவ்ளோ ஸ்ட்ராங், இவ்ளோ இதுன்னு அப்படின்னு பார்த்தோம். ஆனா, இந்த 100 கிலோ அப்படின்றது வெயிட்ன்றது கிடையாது. நம்ம வந்து எதால ஆனவங்க? ஆற்றல்களால் ஆனவங்க. 2வது 2வது நம்ம என்ன பார்த்தோம்? நம்மகிட்ட எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் இருக்குது. திறன் கொண்டவங்க. நம்ம நெனச்சா இன்னைக்கு செஷன அட்டெண்ட் பண்ணலாம். இல்ல வந்து தூங்கலாம். இல்ல வந்து அ வாக்கிங் போகலாம். இல்ல வந்து வேற ஏதோ ஒரு 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 விஷயங்கள் கத்துக்கலாம். நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஆனா நம்ம தியானம் பண்ணணும். இல்ல இந்த 3 நாள்ல வந்து 3 நாள் லீவ் கிடைச்சீங்கன்னா, இந்த 3 நாள்ல போயிட்டு நான் இந்த இடத்துக்கு போயிட்டு பிரமிட் வேலியோ, இல்ல வந்து வாணியம்பாடியில இருக்கிற பிரமிட போய் பார்க்கலாம். இந்த மாரி எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம எந்த ஒரு விஷயத்த வந்து உற்று நோக்குறோமோ, கவனம் குடுக்குறோமோ, அந்த விஷயம் வந்து நம்ம நோக்கி ஈர்க்கப்படுது. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதேதான். ஸோ நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம வந்து நம்மளோட கவனம் குடுக்குறோமோ, அந்த விஷயம் வந்து இங்க வெளி உலகத்துல உருவாகுது. ஸோ இந்த 3 விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிப்படையான ஒரு கோட்பாடுகள். இதுதான் வந்து இந்த 5 சூத்திரங்கள், 5 செயல்முறைகள பத்தி நம்ம பார்க்கறதுக்கு அடிப்படையா அமையுது. நீங்க நெனச்சா என்ன வேணா பண்ணலாம். உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு இந்த மாரி ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா? இல்ல இந்த மாரி வேலைக்கு போகணுமா? இல்ல இந்த மாதிரி போகணுமா? இல்ல என்னோட உடல்ல இருக்கிற ஒரு உபாதைய சரி பண்ணணுமா? பண்ண முடியும் நிச்சயமா. அந்த மாரி ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு ஒரு ஒருங்கிணைந்த அ ஒரு சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸ்னஸ் ஆங்கிலத்துல சொல்லணும்னா, மனத வந்து ஒருமுகப்படுத்தணும். சிங்கிள் பாயிண்டட்ல ஒரு புள்ளியில நம்மளோட மனத குவிக்கிற அளவுக்கான நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளோட இது இருக்கணும். ஓகே. நான் இன்னைக்கு என்னோட உடம்ப சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா என்னால பண்ண முடியும். அதுக்கு வந்து நெறைய பேர் அது சம்மந்தப்பட்ட ஒரு புக்க படிக்கலாம். அவங்க இது யாரு ஆல்ரெடி செஞ்சாங்க? இது யார் அத ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க? டாக்டர் ஜோ டிஸ்பென்சா எப்படி வந்து தன்னோட முதுகெலும்பு எல்லாமே நொறுங்கி போச்சு. அவரோட ஒரு ஆக்சிடென்ட்ல எல்லாமே நொறுங்கி போயிடுச்சு. எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா எப்படி வெளில வந்தாரு? 12 வாரத்துல எப்படி அவரோட எலும்ப வந்து சரி பண்ணி போனாரு? எல்லாமே அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. வாழ்க்கை ஃபுல்லா நீங்க இப்படிதான் நடக்கணும். படுத்த படுக்க தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இல்ல என்னால முடியும். தொடர்ந்து எல்லாமே அவரோட வாழ்க்கையில பார்க்குற எல்லாம் வரவங்கலாம் என்ன சொல்றாங்க? என்ன இப்படி ஆச்சு? என்ன அப்படி ஆச்சு? என்ன அப்படி ஆச்சு? எல்லாம் பார்த்தீங்கன்னாலே உடம்பு சரியில்லன்னா என்ன சொல்லுவாங்க? எப்படிங்க ஆச்சு? இப்படி ஆச்சு? இப்படிதான் இருக்கும். என்ன பண்றது? வயசாயிடுச்சு அப்படிதான் இருக்கும். இல்ல இந்த மாரி நம்ம நேரம் இப்படிதான் இருக்குது. உங்களுக்கு கெட்ட நேரம் இருக்குது. இப்படிதான் இருக்குது. இத செய்யுங்க, அத செய்யுங்க. நடந்த அந்த நெகட்டிவான அந்த ஒரு நெகட்டிவ்னு சொல்லக்கூடாது. ஒரு சேலஞ்சிங்கான அந்த விஷயத்தையே திருப்பி, திருப்பி அதே தான் சொல்லுவாங்க. இதே தான் அவருக்குள்ள போயிருக்கு. என்ன இது இதே போயிட்டு இருக்கு. இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோமே. எப்ப நம்ம ஒரு எப்ப நம்ம இதிலருந்து நம்ம வந்து வாழ்க்கையில வேற மாரி எப்படி யோசிக்கலாம்? ஏன் இதே மாரி யோசிச்சுட்டு இருக்கிறோம்? அப்படின்னும்போது, தன்னுடைய யோசனைகளையும், தன்னோட உணர்வுகளையும் மாத்த ஆரம்பிச்சார். விஷுவலைஸ் பண்ணாரு. அதான் சொல்லுவாரு. ஒவ்வொரு எலும்பா இன்ச் பை இன்ச்சா நான் வந்து அத வந்து உருவாக்குனேன் அப்படின்னாரு. 12 வாரத்துல எழுந்து நடக்க ஆரம்பிச்சார். ஸோ நீங்க அந்த மாரி யார் இந்த மாரி ஆல்ரெடி சாதிச்சிருக்கிறாங்க? ஜோஷி பாஸ்கரா ஓகே டாக்டர் முடியாதுன்னு சொல்லும்போது, தன்னால எப்படி அவரு தன்னோட எப்படி எழுந்து நடக்க ஆரம்பிச்சாரு? எங்கேயோ நம்ம வேற எங்கேயோ வந்து ஓகே ஜோ டிஸ்பென்சான்றவர் வந்து ஓகே அமெரிக்காவுல இருக்கிறார். இங்க ஜோஷி பாஸ்கர் சார் இங்க தான் இருக்கிறாரு. நம்ம கூட ஜானத்துல டெய்லியும் ஜாயின் பண்றாரு. ஓகே அவரால முடியும்போது நம்மளால முடியும். இந்த மாதிரி வந்து யார் யாரெல்லாம் இந்த மாரி பண்ணியிருக்காங்க? யார் யாரெல்லாம் அவங்களோட வாழ்க்கைய சாதிச்சிருக்கிறாங்க? ஓகே அவங்களோட நம்ம எடுத்து அவங்க கூட பேசுவோம். அவங்களுடைய ஒரு நட்புகள வந்து எப்படி அவங்க பண்ணாங்க? எந்த மாரி பண்ணாங்க? ஓகே. அப்படின்னு அந்த மாரி உங்களோட மனநிலைய வந்து நம்ம அந்த மாரி வச்சுக்கணும். யாராவது வந்து இல்ல இப்படிதான் நடக்குது, இப்படிதான் இல்ல வாழ்க்கையே இப்படிதான் இந்த மாரி நெகட்டிவா இருக்கு அப்படின்னா, ஓகே. அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட இது அப்படிதான் இருக்கு. நம்ம அவங்கள போயிட்டு நம்ம குறை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஓகே ஃபைன். உங்களுடைய எண்ணங்களும், உங்களுடைய கவனத்த வந்து நீங்க அங்க குடுக்காம, இந்த இடத்துல குடுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா, உங்களுடைய கவனம் எங்க போகுதோ, உங்களுடைய ஆற்றல் அங்க போகுது. ரூ. 100 இருக்கு உங்க பாக்கெட்ல. அந்த ரூ. 100 எடுத்துட்டு இந்த இடத்துல போய் பொருள் வாங்குறீங்களா? இல்ல அந்த இடத்துல போய் பொருள் வாங்குறீங்களா? உங்களோட விருப்பம் தான்.
இந்த கடையில பொருள வாங்குனீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். இல்ல அந்த இடத்துல பொருள வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுக்காக போயிட்டு என்ன அந்த கடைக்காரர் இப்படி பண்றாரு? எந்த போறாரு? அங்க போனா இதே ஒரு மாரி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க. அவங்க ஓகே அந்த கடையில அப்படி பண்றாங்க. இப்ப நீங்க உங்களோட கவனத்த மாத்தணும். எனக்கு இதுதான் வேணும், எது வேணும், எது வேணான்றது தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு எடுத்து, அந்த முடிவு கொண்ட முடிவுல வந்து பின்வாங்கக்கூடாது. எப்பப்பலாம் உங்களுடைய மனம் வந்து கீழ கொஞ்சம் அப்படி நம்மளோட ஆற்றல் வந்து ஒரே மாரி இருக்காது. இன்னைக்கு இன்னைக்கு நீங்க வந்து ஒரு தியானம் பண்ணும்போது, ஒரு விஷயங்கள் பண்ணும்போது, இல்ல வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு 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 உத்வேகமான ஒரு கதையோ, ஒரு விஷயங்களோ கேட்கும்போதோ, படிக்கும்போதோ, அத பத்தி இருக்கும்போது, உங்களுடைய ஆற்றல் வெளிப்பாடு மேல இருக்கும். சில நாள்ல வந்து இல்ல ஒரே நாள்ல வந்து உங்களுடைய ஆற்றல் வந்து கொஞ்சம் குறையும். இல்ல வந்து கொஞ்சம் ஆ ஒரு ஒரு அதிகமாவும் இருக்காது, கம்மியாவும் இருக்காது. ஒரு மாரி ஒரு மனநிலையில இருக்கும். எப்படி வேணாலும் இருக்கும். ஏறும், இறங்கும். ஆனா, நம்மளுடைய மனநிலைய வந்து எப்பயுமே உயர்ந்த ஒரு எண்ணம், உயர்ந்த உணர்வுல வச்சுக்கணும். எப்ப வச்சுக்கணும்? அது சம்மந்தப்பட்ட புக்க படிக்கிறது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள கேட்கறது, அது சம்மந்தப்பட்ட மனிதர்களோட நம்ம நட்பு வச்சுக்கிறது, நம்மள சுத்தி நம்மளோட சூழ்நிலைய நம்ம தான் மாத்திக்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள், இன்னைக்கு இருக்கிற எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உருவாக்குனது தான் முன்னாடி. இதுக்கு முன்னாடி என்ன மாரி உணர்வுகள உருவாக்குனீங்களோ, அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு இருக்கிற இந்த பிரசன்ட் ரியாலிட்டி. அதாவது இந்த இருக்கிற நிகழ்காலத்துல உருவான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தெரிந்தோ தெரியாமலயோ நம்ம உருவாக்குனது தான். நம்மளே போய் குறை சொல்லிக்க கூடாது. நான் ஏன் இப்படி பண்ணேன், இப்படி போனேன்னு. உங்ககிட்ட களிமண் இருக்கு. இந்த மாரி ஒரு பொம்மைய உருவாக்குறது உங்களோட திறமை. ஏன் இப்படி பொம்மை இப்படி வந்துச்சு? ஏன் இப்படி வந்துச்சு? அப்படின்னா நீங்க தான் உருவாக்குனீங்க. நீங்க போயிட்டு உங்கள குறை சொல்லிக்க கூடாது. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. ஓகே. ஆமா உருவாக்கிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உருவாக்கிட்டேன். ஓகே. அக்செப்ட் பண்ணீங்க. அந்த 5 படிநிலையில இது ஒரு கடைசி படிநிலை. அக்செப்ட் பண்ணீங்க. அக்செப்ட் பண்ணிட்டு, ஓகே. இதுக்கப்புறம் நான் அத எப்படி மாத்தணும்? பரவால்ல. இப்பயாவது எனக்கு அந்த ஒரு ஒரு அறிவு, அந்த ஒரு தெளிவு வந்திருக்குது. எத்தனையோ பேர் இன்னும் அத பத்தி தெரியாமலே இருக்கிறாங்க. உங்கள சுத்தி இன்னைக்கு எத்தன பேர் வந்து தியானம் பண்ணாம இருக்கிறாங்க. தியானம்ன்றது எத்தன பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ நண்பர்களே, ஆசான்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயமும் நம்ம ஆரம்பிக்கும் போதும் வந்து நல்ல தெளிவா இது பண்ணுங்க. டைம் எடுத்துக்கலாம். எனக்கு என்ன வேணும்ன்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். தியானம் பண்ண நமக்கு வந்து அந்த சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸ்னஸ் ஒரே ஒரு ஒரு புள்ளியில குவிக்கிற அந்த ஒரு கவனம் நமக்கு ஈஸியா வந்துரும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிக்க மாட்டோம். நமக்கே தெரியும். ஏன்னா, தியானம் பண்ண முன்னாடி நான் இப்படி யோசிச்சேன். முத்து சார் சொல்றாரு, நம்ம வந்து முன்னாடி நானு வேற ஏதோ சிந்தனைகள் வரும். இப்ப கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு சார். பிரியங்கா மேடம் சொன்னாங்க, எனக்கு வந்து முன்னாடிலாம் வந்து எனக்கு வந்து அந்த சிந்தனைகள் வந்து போயிட்டு இருக்கும். லேபிளிங் பண்ணி இப்ப கொஞ்சம் குறையுது. இப்ப தியானம் பண்ண நமக்கு அப்படி குறையும்போது, 10 விஷயம் இருக்கும்போது அப்படியே குறைஞ்சு 2 விஷயம் ஆகும்போது, நம்மளால எதுல கவனம் ஈஸியா செலுத்த முடியும். அந்த 10 விஷயத்துக்கு முன்னாடி ஆற்றல் போயிட்டு இருக்கும். 10 எண்ணங்களுக்கு ஆற்றல் போகும். இப்ப வந்து இந்த 10 விஷயத்துக்கு ஆற்றல் தேவை கிடையாது. வெறும் 2 விஷயத்துக்கு தான் முன்னாடி ஆற்றல் போகும். மீதி இருக்கிற அப்ப அந்த ஆற்றல் வந்து நமக்கு வந்து விரயம் ஆகுறது வந்து தடுக்கப்படுது. அப்ப அந்த ஆற்றல் தேவையில்லாம விரயம் ஆகுறது தடுக்கப்படும்போது, நமக்கு என்ன வேணுமோ, அதுல வந்து அந்த ஆற்றல வந்து நம்ம செலுத்த முடியும். ரூ. 100 இருக்கு. ரூ. 100 வந்து அங்க ரூ. 10 ரூ. 10ன்னு சொல்லிட்டு தேவையில்லாத இடத்துல வேஸ்ட் ஆகுது. இப்ப எல்லாத்தையும் கட் பண்றோம். தேவையில்லாத விஷயத்துல கட் பண்ணும்போது, இப்ப நம்ம கிட்டத்தட்ட வெறும் ரூ. 20 மட்டும் செலவாகுது. வெறும் மீதி ரூ. 80 வந்து இருக்கு நம்மகிட்ட பாக்கெட்ல. அப்ப அந்த ரூ. 80 வந்து நமக்கு என்ன தேவையான விஷயமோ, அத நம்ம வாங்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம தியானத்துக்கு போகலாம். இன்னைக்கு யாராவது புதுசா ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நம்ம வந்து பண்றது வந்து ஆனாபானசதி தியானம், மூச்ச விழிப்புணர்வு தியானம். ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுடைய மூக்குக்கு நீங்க வந்து ஒரு செக்யூரிட்டியா, ஒரு காவலாளியா இருங்க. உங்கள தாண்டி எந்த ஒரு மூச்சும் வெளில போக்கூடாது.
ஸ்க்ரீன்ல தெரியிற மாரி உங்களோட ஸ்க்ரீன்ல ஃபோன்லயோ இல்ல லேப்டாப்லயோ தெரியிற மாரி இதுதான் உங்களோட தரையிலயோ இல்ல சோஃபாலயோ, சேர்லயோ கம்ஃபர்டபுளா உட்காந்துக்குங்க. கைய 2த்தையும் கோத்துக்கின்னு, கண்ண மூடிட்டு, கால கிராஸா வச்சுக்கங்க. தரையில உட்காந்துக்கிற மாரி நம்ம சாப்பிடுற மாதிரி சமணம் போட்டு நீங்க உட்காந்துக்கலாம். கைய மடி மேல வச்சுக்கலாம். இந்த மாரி உட்காந்த பிறகு உங்களோட மூச்ச இயல்பான, இயற்கையான உங்களோட மூச்ச கவனிக்க போறீங்க. எப்படி கவனிக்கிறது? கண்ண மூடினதுக்கு அப்புறம் உங்களோட நுனி மூக்குல இருந்து புருவ மத்திக்குள்ள ஏதோ ஒரு இடம். அந்த இடத்துல மூச்சு வருது, போறத மட்டும் கவனிங்க. இல்ல எனக்கு அது தெரியல, மூச்ச வந்து கண்ண மூடிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாவே நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேணாம். அதாவது கண்ண மூடிட்டு, நல்லா மூடிட்டு, அந்த உணர்வு அந்த வந்துட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த உணர்வ தான் நீங்க உணரணும். மூச்சு வருது, போகுது அந்த உணர்வு. யாருக்காவது மூச்சு போறது வர்றது தெரியல அப்படின்னா, 2, 3 மூச்சு இழுத்து விட்டுக்கலாம் நீங்க. அந்த மூச்சு இழுத்து நீங்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க மூச்ச கவனிக்க ஆரம்பிக்கலாம். இல்ல ஈக்குவல் பிரீத்திங் சொல்லக்கூடிய இழுக்கும்போது 1, 2, 3 மனசுக்குள்ள எண்ணிக்கலாம். விடும்போது 1, 2, 3. வாய் விட்டு எண்ண வேண்டாம். அதுதான் ஈக்குவல் பிரீத்திங். சமமா மூச்சு இழுக்கிறது. அதாவது 1, 2, 3 இல்ல எவ்வளோ கவுண்ட் வேணா வச்சுக்கலாம். இல்ல சில பேருக்கு எனக்கு 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இழுக்க முடியும். அதே 5 வரைக்கும் இழுக்கிறதும் 5, போறதும் 5. இல்ல 2 தான் என்னால பண்ண முடியும். 1, 2, 1, 2 அப்படி. ஸோ எப்படி வசதியோ உங்களுக்கு தகுந்த மாரி. ஓகேங்களா? உங்க மூச்சுக்கு தகுந்த மாரி. ஸோ இழுத்து கூட விட்டுட்டு, திருப்பி வெளிய விடும்போதும் அதே மாரி இழுத்துட்டு, அதுக்கப்புறம் 2, 3 டைம் இந்த மாரி பண்ணதுக்கப்புறம் கூட நீங்க மூச்ச கவனிக்க ஆரம்பிக்கலாம். யாருக்காவது மூச்ச கவனிக்கிறதுல சிரமம் இருந்ததுன்னா, இத ஃபாலோ பண்ணலாம். இயல்பாவே உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்க பண்ணலாம். எப்பப்பலாம் உங்களோட கவனம் வெளியில போகுதோ, மூச்ச கவனிச்சுட்டு இருக்கீங்க, கவனம் திடீர்னு வேற எங்கேயோ போகுது, திருப்பி மூச்ச கவனத்த கொண்டு வரீங்க. திருப்பி வெளில போகுது, கொண்டு வரீங்க. அவ்வளோ சிம்பிளான ஒரு வேலை தான். ஈஸியான செயல்முறை தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இதயத்தை ஹார்ட் எலிவேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு செயல்முறை பண்ணுவோம். 2 கைய ஒரு கையோ உங்களுடைய நெஞ்சு மேல வச்சுக்கங்க. இதுல ஆழமான மூச்ச இழுத்து விட்டுட்டு, உங்களுடைய கவனத்த இதய துடிப்பின் மீது வைக்கிறீங்க. திருப்பி சந்தோஷம் குடுத்த ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறீங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷமா குடுக்குறீங்களோ, அப்படி பண்ணும்போது நம்மளோட மனம் அப்படியே கீழ கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. படபடப்பா நீங்க ஏதோ ஒரு இதுல இருந்தீங்க அப்படின்னா, அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மனம் ரிலாக்ஸா அப்படியே மாறுது. அதுக்கப்புறம் மூச்ச கவனிக்கிற இந்த செயல்முறைக்கு ஆனாபான சதி தியானத்துக்கு போறோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க எல்லாரும். உடல் தளர்வா வச்சுக்கங்க. கண்ண மூடிக்கங்க. கைய ஒண்ணோடு ஒண்ணு கோத்துக்கங்க. உங்களோட உடல் உங்க தலையில இருந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு பகுதியா கவனிங்க. எங்கேயாவது இடத்துல இறுக்கமான ஒரு சூழ்நிலை இறுக்கமா இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் மூச்ச இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அன்பு நண்பர்களே, ஆசான்களே, கண்களை மூடிக்கொண்டு கைகளை உங்கள் மார்பின் மீது வைத்துக் கொள்ளுங்கள்.
ஆழமான சீரான மூச்சை இழுத்து விடுங்கள். இன்னும் சற்று ஓரிரண்டு மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் சுவாசம் மெதுவாகவும் ஆழமாகவும் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நீண்ட நிதானமான சுவாசத்திற்கு பிறகு உங்கள் இதயத் துடிப்பின் மீது கவனத்தை செலுத்துங்கள். உங்கள் இதயம் துடிப்பதை உணருங்கள். ஒரு அற்புதமான அழகான இந்த உணர்வு பகுதிதான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளுடன் நம்மை இணைக்கின்றது. இந்த அழகான இதயத் துடிப்பை உணருங்கள். இப்பொழுது உங்கள் மனதை உங்கள் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான தருணத்தை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான அந்த தருணம் உங்களுடைய மனதை பூரிப்பாகவும் பேரின்பத்தில் ஆழ்த்தும் அந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான இந்த உணர்வை இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் மனதை செலுத்துங்கள். உங்கள் மனம் பேரின்பத்தால் திளைப்பதை நீங்கள் உணர முடியும். மகிழ்ச்சியால் இந்த உணர்வு நிரம்புகின்றது. அந்த உணர்வை நீங்கள் தொடர்ந்து அதிலே செலுத்துங்கள். அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொண்டு ஆனாபானா சக்தி என்னும் இந்த தியானத்திற்கு செல்வோம்.
இயல்பான இயற்கையான நமது மூச்சுக்காற்றை கவனிப்போம். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை. கூட்டு தியானம் எப்பொழுதும் பல மடங்கு சக்தி உடையது. உங்கள் கவனத்தை மூச்சின் மீது மட்டும் செலுத்துங்கள். வேறு எந்த சிந்தனையிலும் இடமில்லை. உங்கள் கடந்த காலத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் மறந்து விடுங்கள். உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை.
அன்பு நண்பர்களே, உங்கள் மென்மையான, சாந்தமான, அமைதியான உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சியை மட்டும் இணைந்திருங்கள். உங்கள் மூச்சோடு இணைந்திருங்கள். உங்கள் மூச்சுதான் உங்கள் குரு, உங்கள் நண்பன்.
மனம் வெற்றிடமாக மாறுவதை நீங்கள் உணரலாம். வெற்றிடமாக மாறும்பொழுது இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் பரவுவதை நீங்கள் உணரலாம்.
நண்பர்களே, நாம் இப்பொழுது நன்றி தெரிவிக்கும் தருணத்திற்கு வந்துள்ளோம். அழகிய பிரபஞ்சத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொடுக்க மூல காரணமாக விளங்கிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள். மனப்பூர்வமான உங்கள் நன்றியை தெரிவியுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கும் வாழ்க்கையில் சந்திக்கும் அனுபவங்களுக்கும் மூல காரணமாக விளங்கியவர்கள் உங்கள் பெற்றோர்கள். அவர்களுக்கு நன்றியை கூறுங்கள். உங்கள் அறிவாற்றலை மேம்படவும் உங்களுக்கு ஞானத்தையும் வழங்கிய உங்கள் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் ஆசான்களுக்கும் நன்றியை கூறுங்கள். மென்மேலும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த நீங்கள் பெற்றிருக்கும் அறிவும் அறிவாற்றலும் உங்களுக்கு பெரிதும் உதவுவதற்கு உதவியவர்கள். மனப்பூர்வமான உங்கள் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வந்த அனைத்து நபர்களுக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும், உங்கள் நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், உடன் பணிபுரிகின்றவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்ணாடி போல் பிரதிபலித்து உங்களுக்கு பல விஷயங்களை அறிந்து கொள்ள உங்களுக்கு உதவி புரிந்திருக்கிறார்கள். மனப்பூர்வமாக நன்றியை கூறுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு இணக்கமாக வாழும் விலங்குகள், மீன்கள், பறவைகள், மரம், செடி, கொடிகள் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். இந்த உலகத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டு மென்மேலும் அழகு சேர்க்கின்றன. மகிழ்ச்சியான இந்த உணர்வால் நன்றியை கூறுங்கள். நம்முடைய வாழ்க்கையை எளிதாக வாழவும் நமக்கு உதவி புரியும் இந்த தொழில்நுட்பத்திற்கும், அரசாங்கத்திற்கும், சமூக அமைப்பிற்கும், நாம் பயன்படுத்தும் அனைத்து பொருள்களுக்கும் நன்றியை கூறுங்கள். நாம் சௌகரியமாக வாழ உதவி புரியும் அனைத்து பொருள்களுக்கும், அவற்றை தயாரித்தவர்களுக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும், நபர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை கூறுங்கள். இந்த தியானம் மேற்கொண்டதற்கு உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் உடலிற்கு நன்றியை கூறுங்கள். இந்த உடல்தான் உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்க துணை புரிகின்றது. மிகுந்த நன்றியை கூறுங்கள். இறுதியாக உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த தியானம் மேற்கொண்டதற்கு
மனப்பூர்வமாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். இந்த தியானம் எப்படி இருந்தது? எங்கு சென்றீர்கள்? என்ன கண்டீர்கள்? என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தியானமும் நல்ல தியானம்தான். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு வித்தியாசமான அனுபவம். உங்கள் உடலை இப்பொழுது தளர்த்திக் கொண்டு உங்கள் கைகளை எடுத்து உங்கள் கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. மெதுவாக உங்கள் கைகளை எடுத்து புன்சிரிப்போடு இந்த உலகத்திற்கு வாருங்கள். மகிழ்ச்சியான இந்த உணர்வுடன் இந்த நாளை எதிர்நோக்குங்கள். அனைத்தும் சிறப்பாக அமைய உங்களுக்கு நீங்களே வாழ்த்து கூறிக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு தியானம் அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சில பேரால நான் இல்ல, நான் தொடர்ந்து அந்த மனநிலையில இருக்கணும்னா நீங்க இருங்க. உங்கள வற்புறுத்திக்க வேண்டாம். இந்த 5 செயல்முறைகளை பத்தி நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து டெவலப்ஸ் எ ஒன் பாயிண்டட் மைண்ட்னஸ், அதாவது மனதை ஒருமுகப்படுத்துதல். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க உருவாக்கணும்னு நினைக்கிறதா இருந்தாலும், என் உடம்பு சரி பண்ணணும், நான் ஹீல் பண்ணிக்கணும், உடல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், வெளி உலகத்துல சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு வீடு வாங்கணும், இல்ல ஒரு இடம் இந்த மாரி பண்ணணும், ஒரு ஒரு எனக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும், இல்ல இந்த பரீட்சையில வந்து நான் 100க்கு 100 மார்க் வாங்கணும், இல்ல 200க்கு 200 மார்க் வாங்கணும். ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்க எடுத்துட்டு இருந்தாலும், அந்த குறிக்கோள் எடுத்துக்கங்க முதல்ல. தியானம் பண்ண 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 நமக்கு மனம் ஒருமுகப்பட ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். 2வது விஷயம், டெவலப் ஓப்பன்னஸ் டூ பாசிபிலிட்டீஸ் ஆங்கிலத்துல. தமிழ்ல எந்த ஒரு சாத்தியங்களையும் நெறைய சாத்தியங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நான் இங்க தான் வேலை பார்க்கணும்னு நெனைக்கிறேன். நான் Googleல தான் வேலை பார்க்கணும். Facebookல தான் போய் வேலை பார்க்கணும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா எனக்கு கிடைச்சிருக்குது வேலை வந்து ஒரு ஒரு உத்தரப்பிரதேஷ்லயோ, மகாராஷ்டிராலயோ இல்ல வந்து ஒரு பெங்களூர்லயோ ஒரு வேலை கிடைச்சிருக்குது. இல்ல நான் அங்க கிடைச்சா தான் நான் போவேன். இல்லன்னா போமாட்டேன் அப்படின்னு கிடையாது. நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து அங்க பெங்களூர்ல போயிட்டு, அங்க ஒரு வேலைய பார்க்கலாம். திடீர்னு அங்க இருக்கிறவங்க வந்து சொல்லலாம். ஓகே, நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு 2 மாசத்துலயோ, இல்ல 3 மாசத்துலயோ, இல்ல இது போன 1 வாரத்திலயோ என்ன வேணா எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்ப நெறைய பேர் வந்து அந்த குறிக்கோள ஒரு
கோல செட் பண்ணும்போது காலம் செட் பண்ணிக்குவாங்க. உதாரணத்துக்கு 1 வருஷத்துல நான் வந்து 1 வருஷத்துல ஒரு உடல் உடல் குறைக்கிறத கூட வச்சுக்கங்களேன். இல்ல வந்து ஒரு வேலை கிடைக்கிறதே வந்து ஒரு ஒரு நான் வந்து இந்த ஒரு சம்பளத்துல ஒரு 1 வருஷத்துல நான் வேலைக்கு போகணும். இல்ல ஒரு கார் வாங்கணும் 1 வருஷத்துல. ஏன் அது வந்து ஒரு 1 வாரத்துல வாங்குனா நமக்கு வேண்டாவா? இல்ல 1 மாசத்துல வாங்க வேண்டாவா? எப்ப வேணாலும். அப்ப நீங்க அந்த கேள்விய நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் உங்களுக்கு 1 வருஷம்? ஏன் 1 நாள்ல உங்களுக்கு நாளைக்கே கூட அது கிடைக்கலாமே! அப்ப அது வேணாவா? அப்டின்னா, இருந்தாலும் கிடைச்சாலும் நல்லது தான். இல்ல 1 மாசத்துல கிடைச்சா பரவாயில்லையா? அப்டின்னு கேட்டா, 1 மாசம் கிடைச்சாலும் பரவால்ல தான். ஸோ நம்ம காலத்த நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது. அது 1 வருஷத்துலயும் நடக்கலாம், இல்ல 2 வருஷத்துலயும் நடக்கலாம், 3 வருஷத்துல நடக்கலாம், இல்ல வந்து 6 மாசத்துலயும் நடக்கலாம். நமக்கு இந்த காலமும், இடமும் வந்து நமக்கு எப்பயுமே வச்சுக்கக்கூடாது. கோயம்புத்தூர்ல தான் நான் வாங்கணும். இல்ல கோயம்புத்தூர்ல தான் செய்யணும். தனிப்பட்டு உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க பண்ணும்போது ஏதாவது ஒரு ஒரு இருக்கணும் அப்படின்னு நீங்க பட்டீங்கன்னா பரவால்ல. ஆனா, கோயம்புத்தூர்ல போய் தான் நான் கார் வாங்கணும். இல்ல வந்து தூத்துக்குடியில போய் தான் கார் வாங்கணும். நாமக்கல்ல போய் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நீங்க இடத்த வச்சுக்கக்கூடாது. உங்களுக்கு கார் வாங்கணும், கார் ஓட்டணும். அந்த அனுபவம் தான் தேவை. அது எங்க வேணா நடக்கலாம். நீங்க பாண்டிச்சேரி போறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல வருது. உங்களுக்கு சொந்தக்காரங்களோ, யாரோ ஒரு ரிலேட்டிவ் இல்ல ஃபிரெண்ட்ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து, இந்த மாரி ஒரு கார் நான் விக்கிறேன். இல்ல இந்த இடத்துல ஒரு கார் ஒரு நல்ல ஆஃபர் வருதுன்னு சொல்லலாம். நீங்க அங்க போய் வாங்குற மாரி ஒரு சூழ்நிலை அமையலாம். இல்ல எனக்கு அந்த இடத்துல நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாரி எனக்கு Googleலயே, Facebookலயே வேலை கிடைக்குது. ஆனா பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்குது. நான் எதிர்பார்த்தது இந்த சம்பளம். ஆனா இத கிடைச்சிருக்கு. ஓகே நீங்க போங்க. சொல்ல முடியாது. அங்க இருக்கிறவங்க வந்து அங்கருந்து திடீர்னு அங்க இருக்கிறவங்க வந்து ஒரு அதே Googleக்கோ, இல்ல YouTubeக்கோ இல்ல உங்களுக்கு என்ன ஒரு ட்ரீம் கம்பெனி எந்த மாரி ஒரு இடத்துல வேலை பார்க்கணுமோ, அந்த இடத்துக்குள்ள வேலைக்கு போறதுக்கான ஒரு அங்கருந்து ஒரு கிடைக்கும் ஒரு விஷயங்கள். உந்துதலோ, இல்ல ஒரு யாரோ ஒருத்தவங்க ரெஃபரன்ஸ் ஒரு இதுல கிடைச்சு அங்கருந்து நீங்க வேலைக்கு போறதுக்கு கூட தேவைப்படும். ஸோ ஓப்பனா இருக்கணும் எப்பவுமே. இந்த செஷன் ஆரம்பிக்கும்போது நான் எப்படி சொன்னோம் வந்து ஓப்பனா இருக்கணும். ஓப்பன். வித்யா மேடம் வந்து ஓப்பனா வந்து ஓகே இந்த புக்க வந்து படிக்க முடியுமா? 3 நாள்ல பண்ண முடியுமா? 2 நாள்ல பண்ண முடியுமா? பண்ண முடியும். இல்ல இதே சில பேர்கிட்ட நான் அப்ரோச் பண்ணும்போது இந்த புக்க படிச்சு இப்ப இத பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு வந்து 1 மாசமாவது தேவைப்படும். இல்ல 4 வாரமாவது தேவைப்படும் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து 3 நாள்ல, 2 நாள்ல எனக்கு அந்த புக்க பத்தி பேசி உடனே நம்ம அத பத்தி பேசணும். அப்ப அந்த வாய்ப்பு யார்கிட்ட போகுது? அவங்களுக்கு போகுது. யாருக்கு ஓப்பனா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போகுது. நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்குற இடத்துல கூட பார்க்கலாம். சில பேர் ரொம்ப ஓப்பனா இருப்பாங்க. ஓகே. இந்த மாரி அவங்ககிட்ட வந்து அந்த மேலாளர் என்ன பண்ணுவாங்க, மேனேஜர் ஓகே, ஓகே. அவங்க கிட்ட நீங்க அத குடுங்க. அவங்க பண்ணுவாங்க. அவங்க செய்வாங்க. உங்க வீட்லயோ இல்ல எங்கேயோ இடத்துலயே பாருங்க. அவங்க கிட்ட அந்த வேலைய செய்வாங்க. அவங்களால பண்ணுவாங்க. ஓப்பனா இருக்கிறவங்க கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்ககிட்ட நீங்க அந்த வேலைய குடுப்பீங்க. இல்ல அந்த அவங்களுக்கு வாய்ப்பு அந்த இதுல போகும். அவங்க கிட்ட குடுக்காதீங்க. அது குடுக்கறதும் ஒண்ணு தான், குடுக்காம இருக்கிறதும் ஒண்ணு தான். ஸோ எப்பயுமே ஓப்பனா இருக்கணும். ஒரு குறிக்கோள் நமக்கு வச்சுக்கிறோம் அப்டின்னா. விஷுவலைஸ் பண்ணணும். தியானம் இந்த நன்றி தெரிவிக்கிற அந்த தருணத்துக்கு முன்னாடி, தியானம் முடிச்சுட்டீங்கன்னா, முடிக்கிற அந்த அப்புறம் தியானத்தில பண்ணக்கூடாது. தியானம் முடிச்ச அந்த கணம், அந்த கடைசியில. ஏன்னா, மைண்ட் எம்ப்டி பண்றோம். அப்ப நீங்க விஷுவலைஸ் பண்றீங்க. கார ஓட்டுற மாரி, அந்த நிறுவனத்துக்குள்ள போற மாரி கால எடுத்து வைக்கிறீங்க. உங்கள எல்லாரும் வரவேற்கிறாங்க. நீங்க ரொம்ப உங்கள முகம் உங்களோட மனம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த டைம்ல. நீங்களே இப்ப ஃபீல் பண்றீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க. ஸோ விஷுவலைஸ் பண்ணணும். அந்த உணர்வ வந்து அப்ப நடக்கும்போது, இந்த கணத்துல நடந்தா எப்படி இருக்கும்? இந்த டைம்ல இப்ப நடந்தா கார் வாங்குனா எப்படி இருக்கும்? கார்ல உட்கார்ந்துருக்கிறீங்க இந்த கணத்துல. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப ஃபீல் பண்ணணும். 4வது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இத பத்தி டீட்டெயிலாவும் நம்ம பார்ப்போம். நம்மளோட ஆழ்மன நம்பிக்கைகள வந்து சீரமைக்கணும். கார் வாங்கணும்னு ஆசை. ஆனா பார்த்தீங்கன்னா, வெறும் நமக்கு வாங்குறதே 3000 சம்பளம். இல்ல 10,000 சம்பளம் எவ்வளவோ. நான் போயிட்டு அந்த கார வாங்க முடியுமா? இல்ல நான் வந்து அந்த இடத்துக்கு போ முடியுமா?
என்னோட உடம்பு, என்னோட வயசு இந்த மாரி இருக்குது. நான் போயிட்டு வந்து இமயமலைக்கு போ முடியுமா? விஜய் மேடம் போனாங்க. நெறைய பேர் அந்த மாரி போயிருக்கிறாங்க. என்னோட வயசு வந்து 70 ஆயிடுச்சு. நான் வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா? ஒருத்தர் வந்து மாரத்தான் ஓடி சக்சஸ்ஃபுல்லா எத்தனையோ மெடல் வின் பண்ணியிருக்கிறார். YouTubeல பார்த்தீங்கன்னா தெரியும். அவரோட வீடியோ வந்து அற்புதமா இருந்தது. வாழ்க்கையில என்ன பண்றதுன்னே தெரியல. சரி 70 வயசு ஆயிடுச்சு. நம்ம வந்து ஏதாவது பண்ணணும். சரி ஓகே. முதல்ல வந்து சுத்தி இருக்கிற சூழ்நிலை வந்து, "என்ன இப்ப போய் இதெல்லாம் பண்ணுகிறீங்க?" அப்படின்னு. ஓகே நம்ம மாரத்தான் மாரத்தான் ஓடணும்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 100 மீட்டரோ, 500 மீட்டரோ நீங்க ஓடிடலாம். மாரத்தான் ஓடுறதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ மனநிலை, எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலை, வில் பவர் தேவை. ஸோ அத ஓடிட்டு பல மெடல்கள் வந்து அவர் வின் பண்ணியிருக்கிறார். நம்மளோட ஆழ் மனசு, "ஓ! நம்மளோட வயசு இந்த மாரி ஆயிடுச்சு. நம்மளுடைய இது அப்படி இருக்கு. நம்ம அப்படி ஓட முடியாது. நமக்கு சப்போர்ட் இல்ல. எனக்கு அது இல்ல, இது இல்ல." அப்படின்லாம் கிடையாது. புதன்கிழமை நாளைக்கு வந்து ஒரு புக் படிக்கிறோம் நாங்க. ஒரு புக். ஆங்கிலத்தில தான் படிக்கிறோம். இந்த புக் கிளப்ல. நானும், ரேஷ்மா அப்படின்றவங்களும் 2 பேரும் சேர்ந்து, அந்த புக்கோட ஆங்கிலம் வந்து மேன் சர்ச் ஃபார் மீனிங். விக்டர் ஃபிராங்க்ல்ன்றவர் எழுதினவர். தமிழ்ல தமிழ்ல அந்த புக்கு கிடையாதுன்னு நெனைக்கிறேன். மேன் சர்ச் ஃபார் மீனிங். அதாவது மனிதன் தன்னுடைய அர்த்தத்தை வாழ்வதற்கான அர்த்தத்தை தேடுவதை பற்றி. அவரோட கதை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. ரொம்ப வந்து நம்ம அதாவது வந்து சில பேருக்கு நம்மலாம் இன்னைக்கு கஷ்டம்னு நம்ம நெனைச்சிருக்கிறோம். சில விஷயங்கள் பண்ணல அப்படின்னா. எனக்கு இது இல்ல, அதனால தான் பண்ண முடியல. அது இல்ல, பண்ண முடியல. ஏன்னா சில சூழ்நிலை நானே அத ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஓ! என்னால அது இருந்தா தான் என்னால தியானம் பண்ண முடியும். பிரமிட் இருந்தா தான் தியானம் பண்ண முடியும். இல்ல இது இருந்தா தான் என்னால கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். வாழ்க்கையில எவ்வளவு கொடுமைகள அனுபவிச்சு, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இத்தனைக்குமே அவரு. சைக்கியாட்ரிஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு டாக்டர். திடீர்னு வந்து அவரோட வாழ்க்கையே அப்படியே திருப்பி போடுது. அவர் மட்டும் இல்ல, அவரோட நாட்டுல இருக்கிறவங்கள, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹிட்லர் அந்த பீரியட்ல. அப்ப எதையோ கிடைச்சது என்ன இருக்குதோ, அத எடுத்துன்னு ஓடுங்க அப்படின்றாங்க. ஒரு அகதிகளா மாறுறாங்க. ஓவர் நைட்ல. அவ்வளோ நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு இருந்த ஒரு மனுஷன். அவர் மட்டும் இல்ல, இந்த மாரி பல பேர். அவர் வாழ்க்கையில அந்த ஒரு அகதிகளா அந்த கேம்ப்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அகதியா இருக்கும்போது அந்த கேம்ப்ல அதுலயும் டெத் கேம்ப்ன்னு சொல்லுவாங்க அந்த கேம்ப. அங்க போனா அவ்ளோ கொடுமை. அந்த இடத்துல இந்த இன்னைக்கு பேசுற இந்த 4வது விஷயம் ரீப்ரோகிராம் லிமிட்டிங் பிலீஃப் ஆழமான நம்பிக்கையில சீரமைக்கிறது. அத பத்தி சொல்லணும்னா, எனக்கு தலகாணி இருந்தா தான் தூக்கம் வரும். எனக்கு இந்த ட்ரெஸ் போடணும். கிட்டத்தட்ட அந்த ட்ரெஸ்ஸ அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸ வந்து 1 வருஷமாவே அதே ட்ரெஸ் தான் போட்டுக்கிறாங்க. அது கிழிஞ்சு நூல் நூலா போய் முடியிற வரைக்கும் அந்த ட்ரெஸ் இருக்குமா. ஏன்னா, அவங்க கிட்ட வேற ட்ரெஸ் கிடையாது. ட்ரெஸ்ன்னு சொல்றது கூட ஒண்ணும் கிடையாது. சொல்லப்போனா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஒரு ட்ரவுசர் தான். அந்த ட்ரவுசரே கிழிஞ்சு நூல் நூலா போற அளவுக்கு தான் அவங்க ஒரே இதுதான். நினைச்சு பாருங்க எவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க. பல மாசமா பல மாசமா பல்லு விளக்குனது கிடையாது. தூங்குறதுக்கு பில்லோ கிடையாது. கை தான். கைய வச்சு தான் தூங்கி ஆகணும். சில பேர் நம்ம தூங்குனா சத்தமே போடக்கூடாது. பெரும்பாலும் இது எனக்குமே இருந்தது. யாரும் சத்தம் போடக்கூடாது. லைட் எரிஞ்சா தூக்கம் வராது. இதெல்லாம் எனக்கு இருந்தது. லைட் எரிஞ்சா தூக்கம் வராது. அதுக்கப்புறம் அதெல்லாம் போக அதெல்லாம் மாறிச்சு. லைட் எரிஞ்சாலும் சரி, இல்லனாலும் சரி நான் தூங்கிடுவேன். ஸோ அந்த இடத்துல லைட் எரிஞ்சா
லைட்டுன்னு கிடையாது. ஏகப்பட்ட சத்தம் கேட்கும். பக்கத்துல அப்படி காது ஒட்டி இவ்வளவுதான் இந்த இடத்துல நல்லா கொரட்டை விட்டு சத்தமா தூங்குவாங்க. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் தூங்க ஆரம்பிச்சாங்க மக்கள். அவர் அதெல்லாம் பத்தி எழுதுறாரு. அதுல எவ்வளவு என்ன மாதிரி விஷயங்களை வந்து சந்திச்சோன்ற. அப்ப அவர் சொல்றாரு, நம்மலாம் நினைச்சுருக்கிறோம், இதெல்லாம் வந்து இது இருந்தா தான் தூங்குவேன். எனக்கு சத்தம் கிளீனா இருந்தா தான் தூங்குவேன். லைட் போட்டா தூங்க மாட்டேன். இல்லன்னா வந்து ரொம்ப சைலன்ஸ் ஏதாவது சத்தம் கேட்டாலும் வந்து நான் எழுந்துருவேன் அப்படின்னு. இல்ல சத்தம் கேட்டாலும் என்னால மெடிடேஷன் பண்ண நீங்க சொல்லுவீங்க சில பேர்ல. நம்ம வந்து எனக்கு இந்த மாரி ஏதாவது பண்ணினே இருக்கிறாங்க. அதனால என்னால மெடிடேஷன் பண்ண முடியல. அப்ப பாருங்க. எவ்வளவு இது இருந்தாலும் அவ்வளோ அந்த மாரி மக்கள் அந்த மாரி இருந்தாங்களா மக்கள். அந்த மாரி இருந்தவங்க, இந்த மாரியான ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது, ஆட்டோமேட்டிக்காவே வந்து அடாப்ட் ஆயிடுறாங்க. சேஞ்ச் ஆயிடுறாங்க. ஓகே. எவ்வளவு இந்த மாரி சூழ்நிலையா இருந்தாலும் மனிதன் வந்து சேஞ்ச் ஆயிடுறாங்க. அப்ப அவங்களோட நம்பிக்கைகள் நம்மளா நெனச்சிருக்கிறோம் இந்த விஷயங்கள்லாம். ஓ! இது இருந்தா செய்ய முடியல, அது இருந்தா செய்ய முடியல அப்டின்ட்டு. அதெல்லாம் மாத்தணும். அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும்போது ஆட்டோமேட்டிக்கா மனுஷன் மாறிடுறான் அப்டின்றாரு அந்த புக்ல. அத வந்து நம்ம அந்த புக்க வந்து புதன்கிழமை சாயந்தரம் புரியலனாலும் பரவால்ல. லாங்குவேஜ் புரியல, இங்கிலீஷ்ல தான் நீங்க அத பத்தி பேச போறீங்க. எனக்கு புரியல அப்டின்னாலும் பரவால்ல. அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா, நீங்க அதுல என்ன சொல்ல வராங்க கருத்து ஏதோ 1, 2 பாயிண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் உங்களுக்கு. உங்களுக்கான மெசேஜா இருக்கும். ஸோ, அதனால ஜாயின் பண்ணுங்க. Zoomல நான் போஸ்ட் பண்ணுவோம். லிங்க்ல வேற Zoom லிங்க் புதன்கிழமை சாயந்தரம் 8 டூ 9 இந்தியன் டைம். அந்த 1 மணி நேரத்துல அந்த ஒட்டுமொத்த அந்த புக்க வந்து பத்தி நம்ம பேசுவோம். இதுதான் அந்த புக்கு. மேன் சர்ச் ஃபார் மீனிங். ரொம்ப சின்ன புக்கு தான். இந்த புக்க படிக்கும்போது எனக்குள்ள நம்ம ஒவ்வொரு மாற்றங்கள் வரும் சொல்லுமா அந்த மாரி. இது இருந்தா தான் பண்ண முடியும் இல்ல. எது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தா போதும் பண்ண முடியும். இதுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா. நம்ம செய்யணும்ன்ற எண்ணம் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அத செய்ய முடியும். 5வது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம நம்ம தான் இத உருவாக்கி இருக்கிறோம். உருவாக்குன அந்த விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏத்துக்கணும். தெரிந்தோ தெரியாமலேயோ நமக்கு நம்ம தான் சூஸ் பண்ணோம். நம்மளோட மனைவிய, நம்மளோட கணவர, நம்மளோட பிள்ளைகள, நம்மளோட சுத்தி இருக்கிற விஷயங்கள, நம்மள எல்லாம் மீட் பண்ற ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஈர்த்திருக்கிறோம். அத நம்ம ஒத்துக்கணும். அடுத்தது நன்றி தெரிவிச்சுக்கணும். நடக்கப் போற அந்த விஷயத்துக்கோ, அந்த குறிக்கோளுக்கோ என்ன மாரியான எதிர்காலத்த நீங்க உருவாக்குறீங்களோ, அந்த அந்த எதிர்காலத்துக்க வந்து நீங்க யார் யாரெல்லாம் அந்த மனிதர்கள் இருக்கிறாங்க, அந்த உலகத்துல, அந்த எதிர்காலத்துல. எனக்கு இந்த மாரி கார் வேணும். இந்த மாரி ஆஃபீஸ்ல இந்த மாரியான மக்கள் கூட வேலை பார்க்கணும் அப்டின்னா, அந்த அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. ஸோ இதுதான் 5 செயல்முறை படிகள். முதல் 1 வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நம்பர் 2 நீங்க உங்கள மனநிலை ஆட்டோமேட்டிக்கா நீங்களே ஓப்பனா இருப்பீங்க. முன்னாடி வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே தியானம் பண்றதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன். தியானம் பண்றதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து ஏன் இந்த மாரி நம்ம யோசிக்கிறோம்? இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. என்ன வேணா நடக்கலாமே! எது வேணாலும் இருக்கலாம்ல. அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா அந்த 2வது மனநிலையும் வரும். 3வது கோல்ஸ் நம்மளோட குறிக்கோள், நம்மளுடைய எண்ணம் என்ன வேணும் வாழ்க்கையில அப்படின்றத வந்து தெளிவு இருக்க ஆரம்பிக்கணும். தெளிவு இல்லையா? எனக்கு என்ன வேணும்னு தெரியலையா? எனக்கு என்ன வேணும்ன்றது தெரியல. அந்த மாரியும் அந்த கேட்டகரியில உள்ள மக்கள் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். தியானம் பண்ண பண்ண எனக்கு என்ன வேணும், என்ன வேணான்றது தெரிய ஆரம்பிக்கும். ஓ! இது எனக்கு புடிச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஒரு விஷயம் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தள்ளி போகுது, இல்ல நடக்குது அப்டின்னா, நீங்க கேள்வி கேளுங்க. இல்ல வந்து, ஓ! இத பத்தி நான் என்ன யோசிக்கிறேன்? இத பத்தி நான் என்ன பண்றேன்? ப்ரமோஷன் நடக்கலையா? ஏன் நடக்கல? அப்ப அத பத்தி நான் என்ன குறுகிய நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்டின்றத, அத நீங்க மாத்தணும். 5வது ஓகே. நீங்க நன்றி தெரிவிக்கணும். இத பத்தி இது 5 செயல்முறை படிவுகள். இத நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம வர நாட்கள்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ செஷன இப்போதைக்கு ஃபார்முலா நம்ம எண்ட் பண்ணிக்குவோம்.
கேள்விகள், யாருக்காவது கேள்விகள், சந்தேகங்கள், இல்ல உங்களோட அனுபவங்கள ஷேர் பண்ணிக்கணும். உங்களோட தியான அனுபவங்கள் எப்படி போயிட்டுருக்கு? என்ன மாரி இருக்கு? அப்படின்றது நீங்க சொல்லலாம். நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். இல்ல கேள்வி ஏதாவது இருந்துச்சுனாலும் கேட்கலாம். ஒரு கேள்வி, இல்ல 2 கேள்வி, இல்ல ஒரு தியானம். ஒரு தியானம் சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் ஒருத்தவங்க 2 பேரோடத நம்ம இன்னைக்கு கேட்கலாம். நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க இந்த சாட் விண்டோலயும் நீங்க இல்ல நான் அவங்க போகட்டுமே, வேற யாராவது பேசட்டுமே, வேற யாராவது பேசட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, குட் மார்னிங் சார். ஓகே மேடம். எஸ். என் பேர் சுமித்ரா தேவி சார். நான் சென்னையில இருந்து பேசுறேன். எஸ் மேடம். சார், இந்த மெடிடேஷன் இது பண்ணும்போது ஒரு சில டைம் அக்கேஷனலி சில கில்ட்டி கான்சியஸ்னஸ் வந்து மைண்டுக்கு வருது. நம்ம ஏதாவது தெரியாம செஞ்ச சின்ன தவறுகள் இது எல்லாமே வந்து ரீகால் ஆகி கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அந்த ஃபுல் டே எனக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. அது ஓவர் கம் பண்றதுக்கு ஏதாவது இது இருக்கா சார்? ஏன்னா எனக்கு மெடிடேஷன் பண்ணும்போது தான் அது ஞாபகம் வருது. அற்புதம். இது நிச்சயமா வந்து இது வந்து இது எல்லாருக்கும் எனக்குமே அந்த மாதிரி எல்லாருக்குமே இது வரும். இது எல்லாமே ஏன் வருது அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப அஹ், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது நீங்க ஷேர் பண்ணியிருக்கிறது கில்ட்டி கான்ஷியஸ், அதாவது வந்து குற்ற உணர்ச்சியோட வந்து ஃபீல் பண்றது. ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டோம், ஓகே இது இப்படி பண்ணியிருக்க கூடாது. அப்ப நீங்க தியானம் கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே தியானம் கரெக்டா சார். பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் போகும். இது ஏன் நான் பண்ணோம், இது பண்ணோம், இது முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த விஷயம் இப்படி பண்ணியிருக்க கூடாது, இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது அப்படின்றது வந்து உங்களுடைய இன்னர் கைடன்ஸ், இன்ட்யூஷன், உங்களுடைய உள்ளுணர்வு வந்து சொல்லுது. ஆமாங்க சார். ஓகேங்களா? இது இப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படி தான் பண்ணியிருக்கணும், ஏன் இப்படி பண்ண, இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னும் போது. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து உங்களுடைய தியானம் பண்ண 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 நம்மளோட இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு வந்து வளர ஆரம்பிக்கும் அதிகமா. ஸோ இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க. ஓகே. அந்த விஷயம் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்றது வந்து உங்களோட உள்ளுணர்வு சொல்லுது. போக 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 என்னன்னா, அதே மாரியான விஷயங்கள் வரும்போதோ, இல்ல அந்த மாரி சூழ்நிலைகள் வரும்போதோ, நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுங்க. ஏற்கனவே இந்த மாரி பண்ணியிருக்கீங்க. இந்த மாரி பண்ணக்கூடாது. இப்படி தான் போகணும் அப்படின்னு அந்த உள்ளுணர்வு வந்து உங்கள டைரக்ஷன் குடுக்கும். கைட் பண்ணும். ஓகேங்களா? 1. ஓகே. நம்பர் 2 ஓகே. வந்து அந்த மாரி நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து அக்செப்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாரி ஃபீலிங் இருக்குன்னும்போது, அந்த ஃபீலிங்க வந்து ஓவர் கம் பண்ணணும், வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, ம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஃபீலிங் இருக்கு நமக்கு. அதாவது வந்து நம்ம அந்த பண்ணியிருக்கோம். அப்படின்னும்போது அந்த ஃபீலிங் வந்து இப்ப ஓகே. நான் இப்ப அந்த கில்ட்டி ஃபீலிங்கோட இருக்கேன். கில்ட்டி ஃபீலிங் இருக்கு எனக்கு. எனக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. அக்செப்ட் பண்ணீங்க. நம்ம எப்ப அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கிறோமோ, அப்பதான் வந்து நமக்குள்ள அந்த போராட்டம் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே சார். ஓகேங்களா? நீங்க ஓகே எனக்கு சார். அக்செப்ட் பண்ணீங்க. ஆமா, எனக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கு. ஆமா, நான் தான் அத உருவாக்கியிருக்கேன். ஏதோ நான் அந்த மாரி பண்ணியிருக்கேன். அதுக்கான உணர்வு அந்த மாரி வந்திருக்கு. அது இது பண்ணதுனால இந்த மாரி உணர்வு வருது. வேற மாரி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, வேற மாரியான ஒரு உணர்வு வந்திருக்கும். ஒரு மகிழ்ச்சியான உணர்வோ, இல்ல ஒரு ஒரு அமைதியான உணர்வோ வந்திருக்கும். ஓகே, நான் இந்த மாரி பண்ணேன். எனக்கு தெரியல. தெரிஞ்சு நான் ஒண்ணும் பண்ணல. தெரியாம அந்த மாரி இந்த மாரி ஒரு செயல்பாடு பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாரி வந்திருக்கு. ஓகே, ஃபைன். அக்செப்ட் பண்ணீங்க உங்களே. ஓகே, நான் இந்த மாரி வந்திருக்கு. எனக்கு இந்த மாரி ஃபீலிங் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணீங்க நம்பர் 1. ஓகே சார். அக்செப்ட் பண்ணிக்க பண்ணிக்க ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் போக ஆரம்பிச்சுரும். இப்ப வந்து சுத்தமா நான் இந்த மாரி போயிடுமா ஒரு சார்? சூழ்நிலை இருக்கு. உதாரணத்துக்கு எனக்கு நான் என்னோட ஒரு சூழ்நிலைய என்னோட சொல்றேன். நான் குழந்தை கூட வந்து பேசும்போது வீட்ல, ஓகே இந்த மாரி வந்து அ ஒரு ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு சிம்பிள் ஒரு 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 சிம்பிள் போண்டா சாப்பிடும்போது, ஒரு குச்சிய எடுத்து இப்படி வச்சுரு, "இல்லம்மா இந்த மாரி குச்சி எடுத்துக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டேன் நானு. நான் அந்த கணத்துல நான் அத யோசிக்கல. ஆனா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சோ, இல்லன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்குள்ள அந்த சிந்தனை வருது. ஏன் அது வந்து அந்த குழந்தை அந்த மாரி பண்ணுச்சு அப்டின்னா, வேற ஒரு இடத்துல சாப்பிடும்போது, அந்த அந்த ஸ்டிக் குடுத்து அந்த ஹோட்டல்ல சாப்பிடும்போது, அந்த அந்த ஸ்டிக் வச்சு சாப்பிடும்போது, அதே அந்த இத வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அந்த குழந்தை. ஓகே. எனக்கு அதுக்கப்புறம் தான் அந்த புரிதல் வருது. ஆனா அந்த கணத்துல எனக்கு அது ஞாபகம் வரல. இதனால தான் அந்த குழந்தை பண்ணுது அப்டின்னு சொல்லிட்டு எங்க வீட்ல. ஸோ அப்ப ஓகே. இந்த மாரி தான் பண்ணுது அப்டின்னு சொல்லிட்டு, ஓகே. இந்த மாரி பண்ணுது. ஓகே. நான் அத பண்ணியிருக்க கூடாது. ஓகே. இந்த மாரி நம்ம வந்து நம்ம
இதனால தான் வந்து அந்த குழந்தை பண்ணுது. அந்த புரிதல் வரும்போது, ஓகே, ஃபைன். நீங்க அக்செப்ட் பண்ணீங்க. ஓகே, எனக்கு இந்த மாரி உணர்வு இருக்கு. ஓகே. அப்ப வந்து அந்த உணர்வு அக்செப்ட் பண்ணிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே வந்து நீங்க தேங்க்ஸ் சொல்லுவீங்க. ஓகே, தேங்க்ஸ். ஏன்னா, இந்த உணர்வு வந்ததுனால தான் வந்து நீங்க வந்து ஓகே, இது பண்ணது தப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியுது. அடுத்த தடவ நீங்க அந்த மாரி பண்ண மாட்டீங்க. ஓகே சார். ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணீங்க. ம். அக்செப்ட் பண்ணீங்கனாலே, எவ்வளோ நாழி அந்த உணர்வு இருக்குதோ, திருப்பி சொல்லுங்க. ஆமா, எனக்கு இன்னும் அந்த உணர்வு இருக்குது. எனக்கு இன்னும் அந்த கோவமான உணர்வு இருக்கு. எனக்கு இன்னும் எந்த எந்த ஒரு குற்ற உணர்ச்சியான உணர்வு இருக்கு. எனக்கு இருக்கு. இன்னும் இருக்கு இருக்கு. அந்த உணர்வ வந்து போகணுன்ற ஒரு நோக்கத்துல இத பண்ணக்கூடாது. அக்செப்ட் பண்ணிக்கூடாது. அது நல்ல முக்கியம். ஓகே சார். இத நான் போகணுன்ற இதுல நான் போகக்கூடாது. எனக்கு இருக்குதுன்றத மட்டும் அக்செப்ட் பண்ணீங்க. ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். நீங்க ஃபீல் பண்ணீங்க. கொஞ்ச நாள் ஒரு டைம்ல போயிடும். ஓகே சார். தேங்க் யூ சார். லேபிள் பண்றது தான். வேற ஒண்ணுமே கிடையாது. லேபிளிங் மெத்தட் தான். அகைன் இது லேபிளிங் மெத்தட் தான். உங்களோட உணர்வ லேபிள் பண்ணிக்கிறீங்க. எனக்கு இந்த கோவமான உணர்வு இருக்கு. கோவமான உணர்வு இருக்கு. அப்படின்றது. ஓகே சார். கோவம் எனக்கு ரொம்ப கண்ட்ரோல் ஆயிடுச்சு சார். ஆக்சுவலா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 41 டேஸ் செஷன் சந்திரா சார் இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அட்டெண்ட் பண்ணேன். அது அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கொஞ்சம் பெட் ரிடனா தான் இருந்துட்டு இருந்தேன். அது செஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வேணுகோபால் சார் கிட்ட ஷேர் பண்ணேன் சார். கொஞ்சம் ஓகே, என்னால உட்கார்ந்து பண்ற அளவுக்கு நம்மளால முடியுன்ற மாதிரி கொஞ்சம் பில்லோஸ் வச்சு ஸ்லாண்டிங்ல தான் உட்கார்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அதுல இங்கிலீஷ்ல போறனால ரொம்ப ஃபாலோ பண்ண முடியல. ஆனா இப்போ இப்ப இந்த செக்ஷன் இது பண்ணும்போது, இப்ப நான் ரொம்ப 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 நெறைய புத்துணர்ச்சி எனக்கு கிடைக்குது. நெறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. நீங்க இப்ப சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயம் யார் செஞ்சாலுமே என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறத விட, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிற அளவுக்கு நான் இதாயிட்டேன். ஏன்னா நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது நமக்கு நெறைய வந்து மன அழுத்தம் இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். நம்மளோட இயலாமை தான் ரொம்ப கோபமா வெளிய வரும். இப்ப அதெல்லாம் எனக்கு போயி, ஓகே. இது என்னால முடியலன்னா, ஆனா என்னால முடியும். நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துடுவேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வருது. அதே மாரி எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க ரியாக்ட் பண்றத கூட நான் இப்ப பெருசா மைண்ட் பண்ணிக்கிறது இல்ல. முந்திலாம் ரொம்ப இதாகி, நம்ம ஒருத்தங்களுக்கு பாரமா இருக்கிறோமோன்ற மாரி ஃபீல் ஆகி ரொம்ப இதாயிடுவேன். எனக்கு அது ஹெல்த்ல ரொம்ப இதாகும். எனக்கு டாக்டர் ரொம்ப திட்டுவாங்க. பிசியோ டாக்டர் வரும்போதெல்லாம் திட்டுவாங்க. மேம் நேத்து ஆக்டிவா இருந்தீங்க, இன்னைக்கு டவுனா இருக்கீங்க. ஏன் மேம் அப்டின்னுவாங்க. ஷேர் பண்ணும்போது சொல்லுவாங்க, மேம் இந்த மாரி அதெல்லாம் மைண்ட்ல ஏத்தாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கிறது நாளைக்கு அவங்களுக்கும் வரலாம். வரணும்னு ஆசைப்படல. ஆனா எல்லாரோட சிச்சுவேஷன் நம்ம இது பண்ணிக்க முடியாது மேம். அதனால நீங்க பாசிட்டிவா இது பண்ணுங்கன்னாங்க. ஆனா சில நேரம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஆனா இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து எனக்குள்ளால ஒரு புத்துணர்ச்சி இருக்கு சார். அதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹார்ட் செஷன் சொல்றீங்க பாத்தீங்களா? அது ஆக்சுவலா சந்திரா சார் இதுல இது பண்ணும்போது எனக்கு அது அவ்வளவா புரியல. தமிழ்ல இது பண்ணும்போது, மனசுக்கு நீங்க ரொம்ப புடிச்ச விஷயத்த வந்து யோசிச்சு பாருங்கன்னும்போது, எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது சந்தோஷமா இருக்கு. வெளியில ஒரு ஒஸ்ட் சிச்சுவேஷன் இப்ப நான் ஹாஸ்பிட்டல் போறேன். அங்க ஒருத்தங்க என்ன வந்து ரொம்ப ஹர்ட் பண்ற மாரி ட்ரீட் பண்றாங்க. ஏன்னா நான் வீல் சேர்ல தான் போவேன். ஒரு சில இடத்துல அது அசௌரியத்துல அவங்க ஒரு மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க. பேஷண்ட்ஸே பண்ணுவாங்க, அட்டெண்டர்ஸும் பண்ணுவாங்க. சோ எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணுவேன்னா, 2 நிமிஷம் நமக்கு இதுதானே சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னு உட்கார்ந்துட்டு, செஸ்ட்ல கை வச்சுட்டு அந்த நீங்க சொன்ன இத வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். பிரீத் இன், பிரீத் அவுட் பண்ணிட்டு, அந்த சந்தோஷமான நிகழ்வுகள மட்டும் யோசிங்கன்னும்போது, எனக்கு அந்த சுத்தி இருக்கிறவங்க பேசுறது பெருசா தெரியாது. சோ அந்த அளவுக்கு நான் இப்ப வந்து கோப் ஆயி வெளிய வந்துட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். இங்கிலீஷ் செஷன விட எனக்கு இந்த தமிழ் செஷன் போது, எங்களோட உணர்வுகள அப்படியே நீங்க பிரதிபலிக்கிற மாரி நெறைய விஷயங்கள் சொல்றது, நாங்க மனசுக்குள்ள நெனைக்கிற நெறைய விஷயங்கள வந்து நீங்க எக்ஸாம்பிளா சொல்லுவீங்க. நாங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ற விஷயங்கள மேமும் சரி, நீங்களும் சரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இது நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோமே, இத நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாரி இதாகுது. அப்ப நம்ம அந்த டைம் இப்படிலாம் யோசிச்சோம். மேம் சொன்ன மாரி யோசிச்சிருக்கலாமே, சார் சொன்ன மாரி யோசிச்சிருக்கலாமே. இனிமேல் அப்படி மாத்தி யோசிக்கலான்ற மாரி ஒரு மைண்ட் செட் வர ஆரம்பிச்சுருச்சு சார். ரொம்ப ரொம்ப அதுவும் இந்த தமிழ் செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க் யூ சோ மச் சார் அண்ட் மேம் சார். தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷம். அற்புதமான ஒரு ஐ திங்க் நாங்க இந்த தினேஷ் சார் வந்து கேட்டிருந்தாரு. நீங்க பண்றதுனால என்ன சார் உங்களுக்கு எப்படி உங்களோட இது எப்படி அப்படின்னு கேட்டாரு. இந்த சந்தோஷம் தான் சார். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சேஞ்ச் இதெல்லாம் வந்து கேட்கும்போது வந்து இந்த ஹார்ட் எலிவேஷன் நீங்க வந்து எஸ் சார். ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்னால இது பண்ண முடியுது. எனக்கு என்னோட என்னோட மைண்ட் செட் சேஞ்ச். மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒண்ணு வந்து என்னன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது முன்னாடி இருக்கிற சூழ்நிலை அந்த மாரி அதே தான் இருக்கும்.
ஆனா, எவ்வளோ ஃபாஸ்ட்டா நம்ம வந்து அந்த இதுலேருந்து வெளில வரோம் அப்படின்றது தான் முக்கியம். முன்னாடி 1 நாள் ஃபுல்லா யோசிச்சுட்டு இருந்தது, இப்ப எவ்வளோ நேரம் குறைஞ்சிருக்குது. முன்னாடி 1 மணி நேரமா அத பத்தி யோசிச்சுன்னு இருப்போம், டவுன் ஆனதுலேருந்து அதே விஷயங்கள. இப்ப 10 நிமிஷத்துல வெளில வந்துர்றேன். ஸோ, எவ்வளோ ஃபாஸ்ட்டா நீங்க ரெக்கவர் ஆயிட்டு வெளில வரீங்கன்றது தான். அதுதான் சந்திரசேகர் எப்பயுமே சொல்லுவாரு. எவ்வளோ ஃபாஸ்ட்டா ரெக்கவர் ஆகுதுன்றது தான் வந்து மெடிடேஷனோட இது. எஸ் சார். வொண்டர்ஃபுல் மேடம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களோட தேங்க் யூ சார். உங்க கைடன்ஸ் அதாவது ஏதோ ஒரு இதுல Facebookல பார்த்துட்டு இருக்கும்போது, நான் மேக்ஸிமம் பெட்ல படுத்துட்டு என்னால ரொம்ப பார்க்க முடியாது. ஏன்னா, ஒரு கண்ணு வந்து பிளட் கிளாட்னால பார்வை கொஞ்சம் இஷ்யூஸ் உண்டு. ஒரு கண்ணு தான் பார்க்க முடியும். அதனால மொபைல் கூட ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு. எதுவுமே ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அது காம்ப்ளிகேஷன்ஸ் தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கு. சோ ஏதோ ஒரு இதுல தான் நான் அது இது அட்டெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். சோ எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் காலையில எல்லாமே சமையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு எனக்கு அந்த இது ரெடி பண்ணி கையில குடுத்துட்டு போவாங்க. அப்படிதான் சைட்ல வச்சு கேட்டுட்டு இருப்பேன். ஏன்னா வேணுகோபால் சார் சொன்னாங்க, "நீங்க ஒரு நாள் வீடியோல வாங்க மேம்" அப்படின்னு. "இல்ல சார் நான் பெட்ல கன்னா பின்னான்னு இருப்பேன். அது வீடியோல வந்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கும் சார்" அப்படின்னு. "இந்த மைண்ட் செட் மாறி நீங்களே ஒரு நாள் வீடியோல வருவீங்க மேம். நாங்க வெயிட் பண்றோம்னு" தான் சொன்னாங்க. அதுவும் கூடிய சீக்கிரத்துல நான் வருவேன் சார். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. நிச்சயமா மேடம். நிச்சயமா, நிச்சயமா. ஓகே சார். தேங்க் யூ சோ மச் சார். ரொம்ப நன்றி மேடம். தமிழ் செஷன் இனியும் நடத்துனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். என்ன மாதிரி இருக்கவங்க நெறைய பேர் வெளிய வருவாங்க. நிச்சயமா மேடம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே சார். தேங்க் யூ சார். ரொம்ப தேங்க் யூ. சந்தோஷம். ரொம்ப தேங்க் யூ. விஷுவலைஸ் பண்ணுங்க மேடம். நல்லா வந்து ஏன்னா, எல்லா விஷயங்களும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து தான் சில விஷயங்கள் கத்துக்கிறது இந்த வாழ்க்கையில நம்ம வந்திருக்கோம். இந்த இந்த உலகத்திற்கு வரும்போது, இந்தந்த மாரியான விஷயங்கள் எனக்கு வேணும். இந்த மாரியான இது வேணும். எனக்கு இந்த மாரியான அ சவால்கள் உள்ள ஒரு விஷயங்கள் எனக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணணும். சில பேருக்கு சவால்கள் அதாவது எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ விஷயங்கள் இருக்குது? எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பிரச்சனைகள் வருது? எனக்கு மட்டும் அவங்கலாம் வந்து அப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்களே அப்படின்னு நெனச்சுக்காதீங்க. ஓகேங்களா? விரலுக்கு ஏத்த வீக்கம். நான் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன். யார் கூடயும் என்ன கம்பேர் பண்ண மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் இந்த பனிஷ்மென்ட் பண்ணேன். அப்ப நான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கிறனால தானே இந்த இது இப்ப ஃபேஸ் பண்றேன். எங்க பண்ணுனேன்? எங்க பண்ணுனேன்ற மாரி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன் சார். ஏன்னா, எந்த ஒரு ரியாக்ஷனுக்குமே நம்ம செஞ்சதோட பின்விளைவுகள் தான் நம்ம அனுபவிப்போம். இது வந்து நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா, நான் பிஹெச்டியும் பண்ணிட்டு இருந்தேன். ஃபேமிலியும் பார்க்குறது அப்டின்ட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நம்ம நெனைக்கும்போது, நம்மளால அது பண்ண முடியாது. அது நான் பெட்ல ரொம்ப வருஷம் இருக்கும்போது, ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்போது நான் அத ரொம்பவே ரியலைஸ் பண்ணிட்டேன். யாரையுமே ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு ரொம்ப ஆர்வமா எல்லாருக்கும் ஒண்ணு பார்த்து, பார்த்து செய்ய போய் நான் என்ன பார்த்துக்க மறந்துட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் நான் பண்ண தப்பு. அத நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து நான் நல்லா இருந்தா தான் என்ன சுத்தி இருக்கவங்கள நான் நல்லா பார்த்துக்க முடியும். அதுவும் 100% எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மள கூட இருக்கும்போது, என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றத நான் பார்த்துக்கிறதுல தெளிவாயிட்டேன் சார். வண்டர்ஃபுல் மேடம். வண்டர்ஃபுல். நம்ம நல்லா இருந்தா தான் சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். நம்ம நல்லா எஸ், இருந்தா தான் சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்க முடியும். அண்ட் எஸ் சார். யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்ம இங்க கிடையாது. கண்டிப்பா சார். யாரையுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை தெரிஞ்சா பண்றதுக்கு இங்க தெரியும். கிடையாது. மகாத்மா காந்தி சொன்னாரு, "நான் யாரையுமே திருத்தறதுக்கு இங்க கிடையாதுன்னாரு." அவரு அவ்வளோ பெரிய ஒரு லீடர் வந்து அவரு சொன்னாரு, "நான் யாரையும் திருத்தறதுக்கோ இதுவோ கிடையாது இங்க." ஸோ அவரு யாரையுமே நீங்க இப்படி பண்ணுங்க, இப்படி வாங்கன்னு எதுவுமே சொல்லல. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவர பார்த்து அவரு இதுல தான் வந்தாங்க. ஸோ அதே மாரி தான். நம்ம சேஞ்சஸ்ல மத்தவங்க சேஞ்ச் ஆவாங்களே தவிர, நம்ம சேஞ்ச் பண்றதுக்கோ, நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கோ, நம்மளோட வாழ்க்கைய வாழறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்மளோட இண்டிவிஜுவல் நம்மளோட ஜர்னி தான். ஒவ்வொருத்தவங்களோட ஜர்னி வேறு. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களோட நம்ம அதாவது இதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். நம்ம நல்லா இருந்தா தான் சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்க முடியும். எனக்கு உள்ள பத்தின்னு எரியும்போது, வெளியில போய் நான் தண்ணீய ஊத்த முடியாது. கண்டிப்பா சார். ஸோ இங்க நான் வந்து இன்டர்னலா நான் வந்து ஃபீல் பண்ணணும், ஒரு விஷயத்த. நாங்க டீச் பண்றதும் பெரும்பாலும் என்னோட இது அதுதான் இருக்கும். ஒரு விஷயத்த வந்து நானு சொல்றோம் அப்படின்னும்போது, ஆம் வெறும் படிச்சுட்டோ, இல்லன்னா ஒரு இத புக்க படிச்சுட்டோ, இல்ல இது பார்த்துட்டு வந்து அ சொல்றதுல வந்து விருப்பமே கிடையாது. ஓகே. இத வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். வித்யா மேடம் ஒரு புக் பத்தி சொன்னாங்க. இந்த மிராக்கிள் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு. அந்த புக்க படிக்கும்போது, அத பத்தி பேசும்போது, அத பத்தி பேசணும் அந்த புக்க பத்தி. ஓகே. அதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வொன்னும் விஷயத்த பிராக்டிஸ் பண்ணி, ஓகே இது பண்ண முடியுமா? இது நடக்குதா? இது எல்லாம் அவர் சொல்றது ஒர்க் ஆவுதா? ஸோ நம்ம அனுபவத்துல கொண்டு வரணும் ஒவ்வொரு விஷயத்தையும். ஸோ ஒரு விஷயம் எஸ். நம்ம பண்ணும்போது ஏன்னா நம்ம 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 வந்து நம்ம ஒரு விஷயம் இத பத்தி நம்ம பேசும்போது, இத பத்தி சொல்லும்போதோ, நம்ம வந்து அந்த ஒரு
பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு அனுபவபூர்வமா இருக்கும்போது தான் மத்தவங்களுக்கு பண்ண முடியும். அதே மாரி தான் நம்ம நம்ம நல்லா இருக்கணும் எப்பயுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இது அது சுயநலமா பார்க்குற மாரி இருக்கும். ஆனா, அந்த சுயநலத்தில தான் பொதுநலமே இருக்கு. எஸ் ஏன்னா, சார். நம்ம நல்லா இருந்தா தான் பக்கத்தில இருக்கிறவங்களும் நல்லா இருக்க முடியும். ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்களுடைய அனுபவத்த ஷேர் பண்ணதுக்கு. நிச்சயமா விஷுவலைஸ் பண்ணுங்க. நெறைய விஷயங்கள் அ மெடிக்கல் இதுல வந்து இது முடியவே முடியாதுன்னு சொன்னவங்கலாம் எத்தனையோ பேர் வந்து அ அ நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ நேரடியா கேட்டுருக்கேன். அ ஜிகே சாரோட இதுல வந்து ஒரு கண் பார்வை வந்து அப்படியே குறைஞ்சிட்டு இருக்குது. பார்க்க முடியாத இது வந்து மெடிக்கல் இதில அப்படின்னு சொன்னாங்க. சக்சஸ்ஃபுல்லா வந்து அத ஓவர் கம் பண்ணி பண்ணவங்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. புத்தா சிஓல நெறைய பேர் வந்து ஏன் இங்கவே வந்து ஒரு ஒரு மேடம் வந்து நேம் ஞாபகம் இல்ல. பிரியாவோ ஏதோ ஒரு மேடம் வந்து அவங்க வந்து என்னால டாக்டர்ட்டலாம் போயிட்டு என்னால கீழ உட்காரவும் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்ப கீழ உட்கார்ந்து நானு தியானம் பண்றேன் அப்படின்னாங்க. நானும் சீக்கிரத்துல உட்காருவேன் சார். நான் இப்ப வந்து சோஃபால கொஞ்சம் செட் பண்ணி இது பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கூடிய சீக்கிரத்துல என்னால கீழ உட்கார முடியும். ஆனா கால் மடக்க முடியாது. எனக்கு ஆர்த்ரிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு. சியாட்டிகா ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா ஜிபிஎஸ் ரெக்கவரிங் பேஷண்ட். ஸோ 2 இடுப்புலேருந்து எனக்கு கால் கீழ வந்து ஏன்டா இருக்கேன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு முந்தி இருந்தேன். ஆனா இப்ப வந்து என்னால கொஞ்சம் முடியும் அப்டின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இது பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா சார் ஒரு நாள் நான் கீழ உட்கார்ந்துகிட்டே நான் உங்ககிட்ட வீடியோல வருவேன் சார். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. வண்டர்ஃபுல் மேடம். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. ஓகே சார். தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. சார் வணக்கம் சார். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசணும் சார். நான் பேசலாம். எஸ் சார். எஸ் சார். மேடம் நீங்க சொன்னது வந்து ரொம்ப 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 உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து உங்களோட நம்பிக்கை அது ஒண்ணு இருந்தாலே போதும் மேடம். டைம் இருந்தா ஆழ்மனதின் அற்புத சக்தின்னு ஒண்ணு இருக்கும். சீக்ரெட் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லி மர்ஃபியோட புக் ஒண்ணு இருக்கு மேடம். நீங்க அந்த புக்க இல்லையா ஆடியோலயும் இருக்குது. அதை கேளுங்க. நீங்க நினைச்சது வந்து எவ்வளவு சீக்கிரமா நீங்க எந்திரிச்சு வர முடியும் எல்லாமே யோகாக்கும் தியானத்துக்கும் இந்த புக்கு படிச்சீங்கன்னா எந்த மெடிக்கல் முடியாதுன்னு சொல்ற விஷயத்த கூட நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் மூலியமா நம்பிக்கையின் மூலியமா செய்ய முடியும் மேடம். இந்த நேரத்துல இது ஒண்ணு மட்டும் ஷேர் பண்ண நினைச்சேன். தேங்க்யூ. சார் புக் பேர் ஆழ்மனதின் ஆழ்மனதின் அற்புத சக்தி. ஓகே சார். த சீக்ரெட் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். ஆத்தர் பேர் சார்? மர்ஃபி மேடம். டாக்டர் மர்ஃபி. ஜோசப் மர்ஃபி. தேங்க்யூ. எஸ் சார். ஜோசப். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது சார் நிகழ்ச்சி. கேட்டுட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப தேங்க்யூ சார். அது ஆங்கிலத்துல த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே சார். தமிழ்ல ஆழ்மனதின் சக்தி. ஓகே. எஸ் ஜோஷி சார். வணக்கம் சார். மேடம் சொன்னதுக்கு சொல்ல வேண்டியது தான். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இந்த மாதிரி இந்த பிறவி பயன் அடைஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த த்ரைவ் ப்ரோக்ராம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, இந்த இதுக்காக தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த ப்ரோக்ராமோட வெற்றி. அ அவங்க இந்த மாரி வந்திருக்காங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு நீங்க, வித்யா மேடம் இதுக்கு பின்னாடி நெறைய ஒரு டீம் இருக்கும். அவங்க அத்தன பேரும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ஜெயிச்சிருக்கு. இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா நடக்கிறதுக்கு அவங்களுடைய டெஸ்டிமனி தான் ஒரு எக்ஸாம்பிள். தேங்க் யூ வெரி மச். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க் யூ ஜோஷி சார். எஸ். அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, கன்டின்யூ பண்ணுங்க தியானத்த. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. வித்யா மேடம் அப்படிங்க. வித்யா மேடம்லாம் நெறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நெறைய குடுப்பாங்க. நீங்க சென்னையில இருக்கீங்க. சென்னை சாப்டர் தனியாவே ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த செஷன் இந்த ட்ரைவ் ப்ரோக்ராம் 21 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் கன்டினியூஸா மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே சார். ஷூர் சார். இல்ல ஏன் ரத்னவேலு சார சொல்லனா, அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு அவரு. அதனால தான் அவர் பேர சொல்லல நானு. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே சார். ஓகே. இல்ல சார். அதாவது சந்திர சார் எப்பவுமே சொல்லுவாரு. பிஸின்னு உங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க அப்படின்னுவாரு. அதாவது நீங்க வந்து எப்படியா இருந்தாலும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். அதாவது பிஸின்லாம் வந்து உங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க. எஸ் நெறைய கொஞ்சம் இந்த ஒர்க்கு நெறைய அந்த புத்தா சிஓலே நெறைய போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் எப்படியே பார்த்தாலும் யாராவது வந்து ரீச் அவுட் பண்ணலாம் நீங்க தாராளமா. அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். அது வந்து எப்பவுமே சந்திர சாரையுமே இப்ப நான் ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா, சந்திர சார் நெறைய வந்து பண்ணுவாரு. ஒரு ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்காரு யுஎஸ்ல.
ப்ளஸ் எப்படி பார்த்தாலும் அவர் வந்து நான் ரீச் அவுட் பண்ணணும் போது ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் டிஸ்கஷன் வந்து பண்ணணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னும் போது, எதுவுமே யோசிக்கல. டக்குன்னு ஃபோன் பண்ணேன். அவர் டக்குன்னு ஃபோன் எடுத்துட்டார். ஸோ அவரும் பிஸியா இருக்கிறவர் தான். நெறைய இது போயிட்டு இருக்குது. அது அவரு சொல்ற அதே விஷயத்த நானும் இங்கே சொல்றேன் நானு. எப்பயுமே உங்க மைண்ட்ல வந்து பிஸின்னு எடுத்துக்காதீங்க ஜோஷி சார். நீங்க ஃபோன் பண்ணலாம். நான் எப்படி இருந்தாலும் நானும் பேசுவேன். அதெல்லாம் வந்து நீங்க சப்போஸ் நான் ஃபோன் எடுக்க முடியல, இல்ல ஏதாவது ரீச் அவுட் பண்ணணும், அடுத்தது எப்படியாவது நான் எப்படியோ கூப்பிட்டுடுவேன், எப்படியோ பேசிடுவேன். சரிங்களா? ஸோ அதனால பிஸின்னு உங்க மைண்ட்ல நீங்க பிஸியா வச்சுக்காதீங்க. இருப்பீங்கன்னு சொன்னது வந்து சென்னை ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்றது இல்ல சார். நான் இந்த நைட் 9 to 9:40 மெடிடேஷன் செஷன் அதுக்காக சொன்னேன் சார். ஓகே, ஓகே, ஓகே. வேற ஒண்ணும் கிடையாது. மத்தபடி நீங்க எப்போதுமே ரீச் பண்றீங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க. அந்த அந்த அர்த்தத்துல சொல்றேன் நானு. ஓகே. இந்த டெய்லி மெடிடேஷன் நம்ம இந்த சென்னை சாப்டர்ல 9 to 9:40 போகுது இல்லையா நைட்டு. ஆமா. அந்த இதுக்கு நீங்க ஏன்னா உங்ககிட்ட கூட அத நேர்லயே கூட பேசியிருக்கேன் நானு. அந்த இதுக்கு வரதில்ல. டெய்லி மெடிடேஷன் வரப்ப அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, உடனே தீர்த்துக்கலாம் இல்லையா? அந்த அர்த்தத்துல மட்டும் தான் சொன்னேனே ஒழிய, அந்த பார்த்தா நீங்க மட்டும் இல்ல. யாரா இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் புத்தா சிஇஓல யார்கிட்ட என்ன நம்ம கேட்டோம்னாலும், அட்லீஸ்ட் மேபி ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் டைம் ஆகுமே ஒழிய, உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஆனா கண்டிப்பா அதுக்கான பதில் குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாருமே. அந்த இதுல வந்து அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. அவங்க கிட்ட சொன்னதுக்கு காரணம் வந்து, நீங்க அந்த செஷன்ஸ் அட்டெண்ட் பண்றது இல்ல அப்படின்றதுனால, சப்போஸ் அந்த இப்ப அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, உடனே கேட்டுட்டா, உடனே அவங்களுக்கு அந்த ரிப்ளை கிடைச்சிருமேங்கிறதுக்காக மட்டுமே ஒழிய, மத்தபடி உங்கள மட்டும் இல்ல, யாருமே நான் அந்த மாரி நெனச்சது கிடையாது. எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப நாளைக்கு உங்க கூட அட்டெண்ட் பண்றாங்கல்ல, ரேஷ்மா மேடம் கிட்ட நெறைய தடவ பேசியிருக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் திருப்பி கூப்பிடுவேன், பேசியிருக்காங்க. அதெல்லாம் இல்லன்னு சொல்லவே அது அது எனக்கு தெரியல. புத்தா சிஇஓல வந்தா எல்லாருமே அப்படி மாறிடுவாங்களோ என்னவோ தெரியல. எஸ் சார். அதுதான். அதாவது வந்து அந்த இப்ப அந்த கில்ட்டி குற்றவுணர்ச்சின்றது வந்து இருக்காது. முன்னாடி எல்லாமே, ஓ! இன்னைக்கு இவங்க இதெல்லாம் பண்ணணுமே, அது பண்ணாம விட்டுட்டோமே, அவங்ககிட்ட பேசலையே அப்படிலாம் இல்ல. ஸோ எல்லாருமே வந்து அந்த டைம்ல நம்ம பண்ண முடியலையா, பட் எப்படி பார்த்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம். அது வந்து நான் சந்திர சார் கிட்ட இருந்துமே நான் வந்து லேர்ன் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதே மாரி சில சூழ்நிலையில வந்து கண்டிப்பா பேசியே ஆகணுன்ற சூழ்நிலை வரும்போது, நான் டக்குன்னு கால் பண்ணாலும் அவரு அட்டெண்ட் பண்ணிடுவாரு. அந்த மாரி ஒரு ஃப்ரீக்வென்சி எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால எஸ் எல்லாருமே வந்து அந்த ஒரு இது உண்டு. ரீச் அவுட் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் எப்படியா இருந்தாலும் குடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபோன் பண்ணுங்க, ரீச் அவுட் பண்ணுங்க எல்லாரும். எனக்கோ, வித்யா மேடம்க்கோ, வீணா மேடம் இருக்காங்க. யார் வேணாலும் நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். சார் நாங்க ஈவினிங் செக்ஷனும் அட்டன் பண்ணலாமா சார்? நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து நீங்க பண்ணலாங்களா? செஷன் வந்து ஈவினிங் செஷன், நீங்க இந்த இங்கிலீஷ்ல நடக்கிற செஷனா இருந்தாலும் சரி, தமிழ்ல இருக்கிறதாலும் சரி. சரிங்க சார். ஏன்னா தியானம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து மொழி அந்த இதெல்லாம் இல்ல. உங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அப்படி வருமே தவிர, மத்தபடி சார் அதுக்கு லிங்க் யார்கிட்ட சார் வாங்கணும்? ஸோ நம்மளே இங்க போஸ்ட் பண்ணுவோம் சார். இதுல ஷேர் பண்ணுவோம் சார். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஓ அப்படிங்களா? சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க உதாரணத்துக்கு இப்ப சார். புக் கிளப் நாளைக்கு நடக்க போற புக் கிளப்போட லிங்க்கும் நம்ம இதில் ஷேர் பண்ணிடுவோம். சரிங்க சார். நான் பார்த்துக்கிறேன். ரைட் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் தாண்டி போயிட்டோம். இன்னைக்கு சுமித்ரா மேடம் அற்புதமா ஷேர் பண்ணியிருந்தாங்க. நாளை மறுபடியும் சந்திப்போம். நாளைக்கு மணிவண்ணன் சார் நம்மளோட இணைஞ்சு அவரோட அனுபவத்தையும் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் லீடர் அவர் வந்து போன வாரம் ஷேர் பண்ணிக்க அவரோட அனுபவத்தை கேட்கக்கூடிய ஒரு இது இருந்தது. நாளைக்கு அவரோட அனுபவத்தை நம்ம கேட்போம். எப்படி வந்து தியானம் ஒரு ஒரு பிஸியான ஒரு பிஸ்னஸ் லீடர், இவங்கெல்லாம் அவ்வளோ பிஸியா இருப்பாங்க. எப்படி தியானம் பண்றாங்களா? எப்படி தியானம் வந்து பண்றாங்க? எப்படி அவங்க தியானத்தினால ஒரு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற நிறைய கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாமே வந்து தியானத்தை உள்ள கொண்டு போயிட்டு, இதை தாண்டி வந்து எங்கெங்கெல்லாம் தியானம் இருக்காங்களோ, இப்போ வந்து அந்த அந்த மாஸ்டர்ஸை போயிட்டு அவர் மீட் பண்ணுவாரு. 3 மணி நேரம் டைம் இருக்கா பெங்களூர்ல? 3 மணி நேரம் டைம் இருக்கு. உடனே போயிட்டு அவரை மீட் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில கான்ஃபரன்ஸ் நடக்குதா? ஓகே நம்ம போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அந்த மாதிரி அவரோட என்னென்னலாம் அந்த அந்த ஒரு வெறும் தொழில் சார்ந்த ஒரு இது மட்டும் இல்லாம, ஏன்னா தியானத்துல எந்த அளவுக்கு அவருக்கு பயன் இருந்ததுனால தான் வந்து அவரோட அசோசியேஷன் இருக்கு. நிறைய பண்ணிட்டு இருக்காரு. கோயம்புத்தூரை சார்ந்த இதுவும் நிறைய காலேஜஸ்க்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து, ஸ்கூலுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து இதெல்லாம் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அவரோட அனுபவத்தை நாளைக்கு நம்ம செஷன்ல கேட்போம். ஸோ நாளை மறுபடியும் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம். எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் எனக்கும் வித்யா மேடம்க்கு ரீச் அவுட் பண்ணுங்க. எதுவும் யோசிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே. நன்றி, வணக்கம்.